வரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் லைவ் டிவைன்ல வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் நம்ம அந்த புக் 2 பார்த்து கொண்டிருக்கின்றோம். போன செஷன் வரைக்கும் நம்ம புக் 2ல சாப்டர் 6 ரியாலிட்டி அண்ட் காஸ்மிக் இல்யூஷன், மிக நெடிய அந்த சாப்டர், அதை பார்த்து முடித்து விட்டோம். இந்த செஷன்ல நம்ம புதியதாக ஒரு சாப்டர் நம்ம ஆரம்பிக்கிறோம். சாப்டர் 7, த நாலேஜ் அண்ட் த இக்னோரன்ஸ். இந்த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது தான் பகவான் இந்த புக் 2, லைவ் டிவைன்ல புக் 1 அண்ட் புக் 2. புக் 1க்கு பகவான் வழங்கியுள்ள தலைப்பு, ஃபர்ஸ்ட் 28 சாப்டர்ஸுக்கு பகவான் வழங்கியுள்ள தலைப்பு ஆம்னிப்ரெசன்ட் ரியாலிட்டி அண்ட் த யூனிவர்ஸ். இதுதான் பேசிக் தீம். இதன் அடிப்படையில் தான் அந்த 28 சாப்டர்ஸும் அமைக்கப்பட்டுள்ளன. புக் 2ல ஒரு 28 சாப்டர்ஸ் இருக்கு. அந்த புக் 2ல இருக்கிற 28 சாப்டர்ஸ் பகவான் ஒரு பொதுவான தலைப்பின் கீழ் வழங்கியுள்ளார். அந்த தலைப்பு தான் த நாலேஜ் அண்ட் த இக்னோரன்ஸ், த ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன். த நாலேஜ் அண்ட் த இக்னோரன்ஸ் அந்த ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன். எப்படி அந்த ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன், ஆன்மீக பரிணாம வளர்ச்சி நடைபெறுகின்றது என்றால், இக்னோரன்ஸ்லேருந்து நாலேஜுக்கு, அவித்யாலேருந்து வித்யாக்கு, அதன் அடிப்படையில் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் நடைபெறுகின்றது. அந்த புக் 2க்கு என்ன தலைப்பை வழங்கி உள்ளாரோ அது குறித்த ஒரு தலைப்பில் பகவான் இந்த சாப்டர் 7, த நாலேஜ் அண்ட் த இக்னோரன்ஸ், இதை வழங்கியுள்ளார். போன சாப்டர்ல பார்த்தோம் என்றால், நம்ம மாயா குறித்து ரொம்ப பகவான் வழங்கியுள்ள கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம். அதாவது பல்வேறு கோணங்கள்ல பகவான் உண்மையிலேயே மாயை தானா இந்த பிரபஞ்சம் என்பது குறித்து பல்வேறு கோணங்கள்ல ஆராய்ந்து அதற்கான விளக்கத்தை நமக்கு வழங்கியுள்ளார். என்ன கண்டறிந்தோம் என்றால், எல்லாமே பிரம்மன், அனைத்தும் பிரம்மன், சர்வம் பிரம்மம் என்று ஒருபுறம் கூறிக்கொண்டு, மறுபுறம் எப்படி இந்த மாயையான உலகம், பிரபஞ்சம் இருக்கின்றது என்பதை நம்மால ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. இது ஒரு பக்கம். இரண்டாவது, இந்த மாயை என்கின்ற ஒரு அமைப்பு யார் பார்க்கின்றார்கள்? இந்த பிரம்மன். புவனேஸ்வரி மேடம், உங்க மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. இந்த மாயை என்பதை யார் பார்க்கின்றார்கள்? மாயையாக இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை யார் பார்க்கின்றார்கள்? யாரோ ஒருத்தர் பார்க்கணும் இல்லையா? அப்பதானே மாயை என்பது தெரியும். தனி மனிதன் என்பவன் பார்க்கின்றான். மாயையான இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை தனி மனிதன் என்பவன்
அந்த அனுபவத்தை அடைகின்றான் என்றால் தனிமனிதனே மாயைக்கு உட்பட்டு இருப்பதனால் எப்படி அந்த அவனுடைய அனுபவத்தை ஏற்றுக்கொள்வது? அல்லது பிரம்மன் இந்த மாயையான அனுபவத்தை பிரம்மன் அடைகின்றது என்றால் பிரம்மன் என்பது உண்மையை தவிர வேறு எதுவுமே காண முடியாது. ஆகையினால் பிரம்மன் இந்த அனுபவத்தை அடைவதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லது இந்த பிரபஞ்சம் என்பது பிரம்மனினுடைய ஒரு கற்பனையான ஒரு அமைப்பா என்றால் அதற்கும் இடமில்லை. அல்லது பிரம்மனுடைய உணர்வு நிலையில் காணும் ஒரு கனவு போன்ற அமைப்பா என்றால் அதுக்கும் வழி இல்லை. என்ன காரணம் என்றால் பிரம்மனில் உண்மையை தவிர வேறு எதுவுமே நடைபெற முடியாது. ஆகையினால் இந்த கருத்துக்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்துக்கொண்டு என்ன முடிவுக்கு வந்தோம் என்றால் இந்த மாயை என்கின்ற இந்த கருத்தை பிரபஞ்சம் என்பது இந்த உலகம் என்பது மாயையினால் சிருஷ்டிக்கப்பட்டது என்ற கருத்தை நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கண்டறிந்தோம். அப்படி என்றால் என்ன காரணத்தினால அதே சமயத்துல பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த பிரபஞ்சம் என்பது உண்மை என்னவென்றால் இது அந்த தெய்வீக அமைப்பினுடைய ஒரு வெளிப்பாடு. இட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைன், மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த சச்சிதானந்தா. அதுதான் உண்மை. இந்த உண்மையை நம்மால இந்த நாம் காணும் இந்த உலகத்தில் நம்மால் இந்த உண்மையை கண்டறிய முடிவது இல்லை. அந்த ஒரே காரணத்திற்காக நாம் காணுவது எல்லாமே அந்த சச்சிதானந்தாவினுடைய அம்சத்திற்கு அனைத்துமே புறம்பாக இருக்கின்றது என்ற ஒரே காரணத்திற்காக நாம் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த உலகத்தையும் மாயை என்று கூறிவிட முடியாது. அப்படி என்றால் என்ன காரணமாக இருக்க முடியும்? என்ன காரணமாக இருக்க முடியும் என்றால் இந்த பிரபஞ்சம் என்பது அந்த மெய்மைதான், அதில் எதுவும் சந்தேகம் இல்லை. எப்படி அந்த பரம்பொருள் மெய்மையான ஒரு மெய்மையினுடைய ஒரு அம்சமாக அந்த பரம்பொருள் இருக்கின்றதோ அதே போலத்தான் அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த பிரபஞ்சம் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சமும் மெய்மையான விஷயம்தான். ஆனால் அதை நம்மால ஏன் கண்டறிய முடிவதில்லை என்றால் நாம் அது குறித்த அறியாமையில் இருக்கின்றோம். ஆகையினால இங்க நம்ம கையாள வேண்டிய பிரச்சனை என்னவென்றால் நம்முடைய அறியாமையை களைவது. ஏன் அறியாமையில் இருக்கின்றோம், எப்படி இந்த அறியாமை இங்கு நுழைந்தது, இதைத்தான் நாம் கண்டறிய வேண்டுமே ஒழிய இந்த பிரபஞ்சம் என்பது மாயை என்கின்ற ஒரு வாதத்தை முற்றிலுமாக கைவிட வேண்டும். நம்முடைய கவனத்தை எதை நோக்கி திருப்ப வேண்டும் என்றால் எப்படி இந்த அறியாமை என்கின்ற ஒரு இயக்கம் இந்த பிரபஞ்சத்திற்குள் நுழைந்தது. என்ன காரணம் என்றால் அந்த பரம்பொருள் என்பது எந்த விதமான ஒரு வரையரம்புக்குள் கட்டுப்படாத உணர்வு நிலையை கொண்டது, எல்லையற்ற சக்தியை கொண்டது. அது எவ்வாறு இந்த வரையறைக்குட்பட்ட நிலைக்குள்ளும் பிரிந்த நிலைக்குள்ளும் தன்னை உட்படுத்தி கொண்டது? இது ஒரு கேள்வி. அது உண்மையிலேயே அது சாத்தியம் என்றால் அது எவ்வகையில் சாத்தியமாகிற்றது? இது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி என்றால் ஏன் பரம்பொருள் ஏகமாக இருக்கக்கூடியது, பிரிவினையே இல்லாமல் ஒருமையாக இருக்கக்கூடியது, பிரிவினைக்கு உட்பட்ட நிலையில் தன்னை உட்படுத்தி கொள்ள வேண்டும்? இது மூன்றாவது கேள்வி. ஆகையினால் நாம் எதை நோக்கி நம்முடைய கவனத்தை திருப்ப வேண்டும் என்றால் இந்த அறியாமைக்கான மூலாதாரம் என்ன, ஆரிஜின் ஆஃப் இக்னோரன்ஸ், இந்த ஆரிஜின் ஆஃப் இன்கான்ஷியன்ஸ், இதைத்தான் நாம் கண்டறிய வேண்டுமே ஒழிய மாயை குறித்து அல்ல என்ற ஒரு
கருத்தை பகவான் போன சாப்டர்னுடைய இறுதியில் நமக்கு கூறியிருந்தார். எந்த திசையை நோக்கி நாம் கவனம் செலுத்த வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று பகவான் கூறியிருந்தார். ஏனென்றால் ஒருபுறம் அந்த பரம்பொருள் குறித்த அந்த ஞானம், அங்கு பரம்பொருள் குறித்த அம்சங்கள் எல்லாமே எப்படி இருக்கின்றன என்றால் ஞானத்தை அடிப்படையாக கொண்டவையாக இருக்கின்றன. த நாலேஜ், வித்யா, நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ். த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் என்று பகவான் குறிப்பிடுவது என்னவென்றால், நாலேஜ் என்றால் நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ். எங்குமே எல்லாமே அந்த ஒருமையினுடைய அம்சம்தான் என்கின்ற உண்மையை அறிந்து இருத்தல், அதுதான் நாலேஜ். நாலேஜ் என்றால் சாஸ்திர ஞானம் கிடையாது, அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திர ஞானமோ இல்ல மனிதனுடைய அறிவை சார்ந்த ஞானமோ கற்றறிந்த ஞானமோ கிடையாது. பகவான் இங்க குறிப்பிடும் நாலேஜ் வித்யா என்பது த நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ். எல்லாமே அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருளினுடைய அம்சங்கள் தான் என்கின்ற ஒரு உண்மையை கண்டறிந்து இருத்தல், கண்டறிந்து உணர்ந்து இருத்தல், அதுதான் நாலேஜ். இக்னோரன்ஸ் என்பது இந்த பன்முகத்தன்மையில் இருந்து கொண்டு நாம் இருப்பது போல், நாம் தற்பொழுது இருப்பது போல் இந்த பன்முகத்தன்மையை கொண்ட விஷயங்களில் இருந்து கொண்டு அது மட்டுமே உண்மை என்று நம்பியிருத்தல், அதுதான் இக்னோரன்ஸ். பகவான் இங்க இந்த சாப்டர்ல என்ன கூறுகின்றார் என்றால், எப்படி இந்த ஒருபுறம் அந்த நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ் இருக்கின்றது, மறுபுறம் இந்த அவித்யா, இந்த இக்னோரன்ஸ் இருக்கின்றது, எப்படி இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டவை, இது புதிராக இருக்கின்றது. ஏனென்றால் பரம்பொருள் என்பது அந்த ஒன்னஸ் தான். ஆனால் எப்படி இந்த அந்த இக்னோரன்ஸ், அவித்யா இங்கு நுழைந்தது, இந்த புதரைத்தான் நாம் விடுவிக்க வேண்டும் என்று பகவான் போன சாப்டர்ல நமக்கு வழிகாட்டி இருந்தார், கூறியிருந்தார். ஸோ இந்த சாப்டர்ல பகவான் அந்த திசையை நோக்கித்தான் நம்மை அழைத்து செல்கின்றார். எப்படி இந்த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் இரண்டும் எப்படி இங்கு ஒரு சேர இருக்க முடியும். நாலேஜ் என்றால் ஒன்லி முழுவதுமாக அந்த நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ் தானே இருக்க முடியும். எப்படி இங்க அந்த இக்னோரன்ஸ், அவித்யா உள்ளே நுழைந்தது என்பது குறித்து தான் இந்த சாப்டர்ல விளக்குகின்றார். முதலில் பகவான் இந்த சாப்டரை ஆரம்பிக்கும் முன்னால ரிக்வேதம், ஸ்வேதஸ்வதார உபனிஷத், இவை இரண்டிலிருந்தும் இந்த விதை போன்ற கருத்துக்கள், ஏனென்றால் இந்த சாப்டர்ல என்ன கூறப்படுகின்றதோ அதனுடைய ஒட்டுமொத்த சாராம்சம், அதனுடைய விதை போன்ற கருத்துக்கள் எல்லாமே இந்த ரிக்வேதத்திலும், பகவான் மேற்கோள் காட்டியுள்ள ரிக்வேதத்திலும் ஸ்வேதஸ்வதார உபனிஷத்திலும் கூறப்பட்டுள்ளன. அதனால் இதை நம்ம ரொம்ப டீப்பா என்ன இந்த உபனிஷத்துலையும் இந்த வேதத்திலையும் கூறப்பட்டுள்ளது என்ன கருத்து என்பதை நன்றாக நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் அதனுடைய மைய கருத்தினுடைய ஒரு விரிவாக்கம் தான் இந்த சாப்டர் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதனுடைய விளக்கம் நமக்கு ஸ்ரீ எம்பி பண்டிட் மிகவும் அழகாக நமக்கு தொகுத்து வழங்கியுள்ளார். அதற்கு நாம் உள்ளே செல்லலாம். Book 2, Chapter 7, The Knowledge and the Ignorance. Rigveda 4.2.11. Let the knower distinguish the knowledge and the ignorance. Explanation. Knowledge is full awareness of the truth of oneness in itself and in the multiplicity that characterizes the universe. Ignorance is the
It perceives this unity underlying the existence of the many. It never loses sight of the one at the center of this expanse of diversity. It sees each of the all deriving its existence from the one and constantly referring to it as its soul at its soul level. Ignorance, on the contrary, is an awareness of the multiplicity alone. It sees only the many and misses the underlying and overseeing truth of unity. It is lost in the maze of diversity. Thus, ignorance is not falsehood, but a limited and incomplete knowledge. It is knowledge in the making. As it expands or goes deeper, it finds the supporting truth of oneness, and in so doing, passed into knowledge. He seeks to know the reality, must learn to distinguish between these two processes of comprehending the manifestation that is the universe. Both are powers of the divine consciousness, complementary and not contradictory. Each contains the seed of the other. Thank you. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த ரிக்வேதத்தினுடைய ஒரு விளக்கத்தை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்ரீ எம்பி பண்டிட் கூறியுள்ளார். பகவான் ஸ்ரீ எம்பி பண்டினுடைய கருத்தும் பகவான் இதற்கு கொடுத்த ஒரு விளக்கத்தின் அடிப்படையில் தான் இங்கு தரப்பட்டுள்ளது. நாலேஜ்னா என்ன, வித்யானா என்ன, இக்னோரன்ஸ் அவித்யானா என்ன என்பது குறித்த விளக்கம். இந்த இந்த இது தெளிவாக புரிந்து கொண்டால்தான் இந்த சாப்டர் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நாலேஜ்னா என்ன, இக்னோரன்ஸ்னா என்ன, இந்த கருத்தை வந்து நம்ம அடிக்கடி பார்க்குறோம். திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம். லைஃப் டிவைன்ல நம்ம ஆரம்பத்திலேருந்து பகவான் நாலேஜ்னா வித்யானா நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ், அவித்யானா இக்னோரன்ஸ் ஆஃப் ஒன்னஸ், அவ்வளோதான். பகவான் வந்து ரொம்ப திருப்பி சொல்லிட்டே இருக்கிறாரு. பட் அகெயின் இந்த சாப்டர் வந்து இதுவே தலைப்பாக இருப்பதனால இது குறித்து சற்று ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். நாலேஜ் அப்படிங்கிறது, வித்யா அப்படிங்கிறது, நாலேஜ் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல நாலேஜ்னு சொல்றோம். பட் வித்யான்னு அதுக்கு வந்து இட் ஹஸ் காட் அ டீப்பர் மீனிங். இங்கிலீஷ்ல நாலேஜ் அப்படிங்கிறது புக்கிஷ் நாலேஜ், ஒரு விஷயத்தை குறித்து அறிந்திருத்தல் அப்படிங்கிற ஒரு ஷாலோ மீனிங்கை தான் பார்க்குறோம். ஆனால் இங்க நாலேஜ்னு பகவான் குறிப்பிடுவது, வித்யா என்று பகவான் குறிப்பிடுவது த ட்ரூத் ஆஃப் ஒன்னஸ், எல்லாமே ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய அம்சங்கள் தான் என்பதை உணர்ந்து இருப்பது, ரியலைஸ் பண்ணி இருப்பது. அது வெறும் புக், அது வந்து வெறும் மனதளவில் அறிந்திருப்பது அல்ல. அதை வந்து ஒரு ரியலைஸ்டு ட்ரூத்தா இருப்பது, அதுதான் வந்து அந்த நாலேஜ் என்பது. அது மாத்திரமல்ல, அந்த ஒன்னஸை வந்து அதுல மாத்திரம் இல்ல, ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளில் மாத்திரம் அல்ல, பல்வேறு அமைப்புகளாக காணப்படும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தினுள்ளும் அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அம்சத்தை காண்பது, அதுதான் நாலேஜ். இங்க எல்லாமே பார்க்கிறோம். அப்படி பார்க்கிறோம். மனிதர்களை எடுத்துக்கொண்டால் பல்வேறு தரமான மனிதர்களை பார்க்கின்றோம், பொருட்களை பார்க்கின்றோம். எல்லாமே வந்து மாறுபட்ட ஒன்று. ஒரு விஷயம் வந்து இன்னொரு விஷயம் மாதிரி இருப்பதே இல்லை. மதர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ்ல 2 விஷயங்கள் ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறாங்க. அப்படி இருந்தது அப்படின்னா த அதர் பிகம்ஸ் ரிடன்டன்ட் அப்படிங்கிறாங்க. ரிடன்டன்ட்னா அது தேவையற்றதாகிடும்.
ஏன்னா அந்த யூனிவர்ஸினுடைய சிருஷ்டி எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் மாதிரி இருக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க மதர். அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பல்வேறு விஷயங்கள்ல அந்த யூனிட்டியை பார்க்கறது. பல்வேறு விஷயங்களாக காணப்பட்ட இந்த டைவர்சிஃபைடு யூனிட் விஷயங்களை நம்ம பிரபஞ்சத்துல பார்த்தாலும் அதிலே நம்ம இழக்காமல் அதில் உள்ள அதற்கு பின்னால் உள்ள ஒருமைத்தன்மையை நாம் காணுவது, அதுதான் நாலேஜ். ஏன்னா எல்லாமே வந்து அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருளிலிருந்து தருவிக்கப்படுவன. பல்வேறு தரப்பான விஷயங்களை பார்த்தாலும் அதனுடைய கோர் லெவல்ல அதனுடைய மையமாக நம்ம அந்த ஏகமாக இருக்கக்கூடிய வஸ்துவைத்தான் பார்க்க வேண்டும். அதுதான் நாலேஜ் என்பது. இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது இந்த பல்வேறு ரகமான விஷயங்கள், தனித்தனியான விஷயங்கள் இந்த உலகத்தில் பார்க்கின்றோம். தனிப்பட்ட மனிதர்கள், நான் என்கின்ற அமைப்பு, மற்றவர்கள் என்கின்ற அமைப்பு, இதிலேயே மூழ்கி இதுதான் உண்மை என்று அங்கேயே இருந்து விடுவது, அதுதான் இக்னோரன்ஸ். we are aware of the multiplicity alone அப்படிங்கிறாங்க. அந்த மெனி பல்வேறு வகையான அம்சங்களை பார்த்துவிட்டு எதை நாம் பார்க்க தவறிவிடுகின்றோம் என்றால் அந்த ட்ரூத் ஆஃப் யூனிட்டி, அதை நாம் பார்க்க தவறிவிடுவது. இதுதான் இக்னோரன்ஸ், அவித்யா என்பது. ஆகையினால இந்த இக்னோரன்ஸ்ல நம்மலாம் இருக்கிறோங்கிறது உண்மை. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இக்னோரன்ஸ்ல தான் இருக்கிறோங்கிறது உண்மை. இந்த இக்னோரன்ஸ் என்பது பொய் கிடையாது அப்படிங்கிறார் பகவான். அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே கூறப்பட்டுள்ளது. இக்னோரன்ஸ் இஸ் நாட் ஃபால்ஸ்ஹுட். ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் இங்க கூறப்படுகின்றது என்றால், நம்ம ப்ரீவியஸ் சாப்டர்ல என்ன காரணத்திற்காக இந்த பிரபஞ்சத்தை மாயை என்று கூறினார்கள் என்றால், இது பொய்யான விஷயம். இங்கு நம்ம வந்து இந்த பரம்பொருளினுடைய அம்சங்கள் எதுவும் பார்க்க முடிவதில்லை. ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய அம்சத்தை இங்க காண முடிவதில்லை. ஆதலால் இது பொய்மையான விஷயம் என்று அந்த தரப்பினால் கூறப்பட்டது. ஆனால் அது இல்லை. The ignorance is not falsehood. அப்படி என்றால் என்ன என்றால், அது வந்து இன்கம்ப்ளீட் நாலேஜ், லிமிட்டட் அண்ட் இன்கம்ப்ளீட் நாலேஜ். இக்னோரன்ஸ் என்பது இன்கம்ப்ளீட் நாலேஜ், லிமிட்டட் அண்ட் இன்கம்ப்ளீட் நாலேஜ். அதுதான் வித்தியாசம். இட் இஸ் இந்த நாலேஜ் இந்த மேக்கிங் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்பொழுது அறியாமையில் இருந்தாலும் நம்ம எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றோம் என்றால், அந்த நாலேஜ், அந்த ஞானத்தை அந்த வித்யாவை நோக்கித்தான் சென்று கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா அந்த எவல்யூஷனரி ப்ராசஸ்ல யாருமே ஸ்டாக்னண்டா இருக்கிறது இல்லை. மனித உலகத்தையே எடுத்துக்கொண்டாலும் கூட, சாதாரண மெட்டீரியல் லெவல் எடுத்துக்கொண்டாலும் கூட, கடந்த ஒரு பழைய நூற்றாண்டுகளுக்குலேருந்து ஒப்பிடும் பொழுது தற்போதைய மனிதன் அவனுடைய அறிவு நிலையில் உயர்ந்த நிலையில் இருக்கின்றான் என்பதை மறுக்க முடியாது. இது வந்து எவல்யூஷனரி ப்ராசஸ்ல கொஞ்சமா வந்து இந்த இக்னோரன்ஸ்லேருந்து நாலேஜுக்கு நம்ம போய்கொண்டு இருக்கின்றோம். அதனால்தான் இக்னோரன்ஸ் என்பது இட் இஸ் நாட் அ பர்மனன்ட் ஸ்டேட் கிடையாது. பர்மனன்ட் ஸ்டேட் என்று ஒரு சாரார் அதை அவ்வாறு கருதி அதனால் இந்த உலகம் என்பது இப்படித்தான் இருக்கும், இதிலிருந்து நாம் தப்பித்து செல்வது என்பதுதான் வழி என்று கருதி இந்த உலகத்தை அவர்கள் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஆனால் அது கிடையாது என்று கூறப்படுகின்றது. இது வந்து எங்க கூறப்படுகின்றது என்றால், ரிக்வேதத்தில் கூறப்படுகின்றது. என்றால் பகவானுடைய கருத்துக்கள் எல்லாமே அவர் நேரடியாக கண்ட அனுபவம். அந்த அனுபவங்கள் எல்லாமே உபநிடதங்களினாலும் வேதங்களினாலும் உறுதி செய்யப்பட்டன. ஆகையினால் இது வந்து ரிக்வேதத்தில் கூறப்படுகின்ற கருத்து தான் பகவான் இங்கு விளக்கமாக கொடுத்துள்ளது. இட் இஸ் இந்த நாலேஜ் இன் த மேக்கிங். இந்த இக்னோரன்ஸ் என்பது அப்படியே வந்து தன்னை விரிவுபடுத்தி கொண்டே செல்லும் பொழுது அந்த ட்ரூத் ஆஃப் ஒன்னஸ் அதை நோக்கித்தான் செல்கின்றது.
ஸோ இந்த வித்யா அவித்யாலேருந்து வித்யாக்கு செல்வதற்காகத்தான் இந்த பன்முகத்தன்மை இருக்கின்றது. இந்த அமைப்பு, இந்த உலகம் ஏன் இவ்வாறு இருக்கின்றது என்றால், டு மூவ் ஃப்ரம் த ஸ்டேட் ஆஃப் இக்னரன்ஸ் டு த ஸ்டேட் ஆஃப் ஒன்னஸ், டு மூவ் ஃப்ரம் அவித்யா டு வித்யா. அதனால தான் இந்த நிலை இருக்கின்றது. இது வந்து ஒரு டைனமிக் ஸ்டேட். இது எப்பொழுதுமே இந்த இக்னோரன்ஸ்ல இந்த உலகம் என்பது அறியாமையில் தான் இருக்கின்றது என்று நாம் கூற முடியாது. இந்த கருத்தையும் பகவான் மீண்டும் மீண்டும் கூறுகின்றார். ஆகையினால இந்த நம்ம வந்து அந்த இறை மெய்மையை கண்டறியும் நம்முடைய அந்த நோக்கத்துல இந்த 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 ரெண்டு ப்ராசஸ் வந்து இந்த இக்னோரன்ஸ் வந்து டுவர்ட்ஸ் நாலேஜ், அதை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது, அந்த செயல்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் என்ன இங்கு கூறப்படுகின்றது என்றால், இந்த வித்யாவும் சரி அவித்யாவும் சரி, இவை இரண்டுமே அந்த இறை பேருணர்வனுடைய சக்திகள் தான். நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் இரண்டுமே அந்த இறை பேருணர்வு, டிவைன் கான்சியஸ்னஸ், அதனுடைய சக்திகள் தான் என்று கூறப்படுகின்றது. இவை இரண்டுமே வந்து ஒன்றை ஒன்று சார்ந்தும் ஆதரிக்கும் வண்ணம் இருப்பவை, காம்ப்ளிமெண்டரி. தே ஆர் நாட் கான்ட்ரடிக்டரி, முரண்பட்டவை கிடையாது. இங்க நாலேஜ் இக்னோரன்ஸும் முரண்பட்டவை கிடையாது. முரண்பட்டு இருந்ததுன்னா டெஃபினட்டா வந்து இந்த உலகத்தை நம்ம வந்து டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் சொல்ல முடியாது. உலகம் வந்து டிவைன் மேனிஃபெஸ்டேஷனாக இருப்பதனால இது இன்னும் காம்ப்ளிமெண்டரியா இருக்கு அப்படிங்கிறார் பகவான். உண்மையினுடைய கரு வந்து மற்றொன்றினுள் அடங்கியுள்ளது அப்படிங்கிறாங்க. ஈச் கண்டைன்ஸ் a seed of the other. ஸோ இதுதான் இந்த மைய கருத்தினுடைய விளக்கமாக ஸ்ரீ எம்பி பண்டிட் கூறியுள்ளார். அடுத்தது போகலாம். Svetasvatara Upanishad 5.1. 2 or 3. Hidden in the secrecy of the infinite, the knowledge and the ignorance. But perishable is the ignorance, immortal is the knowledge. Another than they is he who rules over both the knowledge and the ignorance. Explanation. The truth of the one and the truth of the many are potentials in the womb of the eternal. They come into action when the infinite moves into this manifestation of the finites. As knowledge, which pertains to the awareness of the unity and ignorance, which is confined to the awareness of the multiplicity. The later, exclusive awareness of the many alone, is dissolved as the knowledge of the one dawns of the perceiving consciousness. The knowledge of the one, however, is ever true, and hence there is no cessation for it. Both these powers, knowledge and ignorance, are wielded by the Supreme Creative Godhead to govern and lead this manifestation, assigning each its respective role. Ignorance, which is consciousness related to the many only, has a preliminary role preparing for the advent of knowledge, consciousness of the one. He allows them to play their exclusive roles before fulfilling them in each other in the consciousness of the one as the many in the one. Thank you. Thank you. இந்த ஸ்வேதஸ்வதார உபனிஷத்துல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா,
இந்த வித்யாவும் சரி அவித்யாவும் சரி இரண்டுமே வந்து இந்த பரம்பொருள், எல்லையற்ற அனந்தமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் உள்ள பொதிந்திருக்கும் உள்மறைந்திருக்கும் விஷயங்களாக இருக்கின்றன. ஆனால் எது வந்து சாஸ்வதமான விஷயமாக இருக்கின்றது என்றால் அந்த வித்யா தான். இந்த அவித்யா என்பது மறைந்து விடக்கூடியது, பர்மனண்டா இருக்கக்கூடிய பினாமினன் கிடையாது. எப்பொழுதுமே சாஸ்வதமாக இருக்கக்கூடியது அந்த வித்யா, நாலேஜ் தான். அது மாத்திரமல்ல, இவை இரண்டிற்கும் மேல அந்த பரம்பொருள் இருக்கின்றது, அந்த சுப்ரீம் இருக்கின்றது. அதுதான் இந்த வித்யாவையும் சரி அவித்யாவையும் சரி அதுதான் தன் ஆளுமையில் வைத்திருக்கின்றது. இந்த இரண்டு சக்திகளையும் இதையும் கடந்து இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் தான் தன்னுடைய ஆளுமையில் வைத்து அதை பிரயோகிக்கின்றது. இந்த எல்லையற்ற பரம்பொருள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது எல்லைக்குட்பட்ட அமைப்புகளின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது இரண்டு விதமாகவும் வெளிப்படுத்திக் கொள்கின்றது. எப்படி என்றால் வித்யாவாகவும் நாலேஜாகவும், அதாவது இந்த அவேர்னஸ் ஆஃப் த யூனிட்டி, அந்த ஒருமைத்தன்மை குறித்த உணர்வு நிலை அவ்வாறாகவும், அவித்யாவாகவும் இக்னோரன்ஸ், தனிப்பட்ட அமைப்புகளுக்கு உள்ளேயே அது அடங்கி விடுதல், அது மாத்திரம்தான் உண்மை என்று நினைத்துக் கொள்ளுதல், இவை இரண்டாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இந்த அவித்யா என்பது வெறும் தனிப்பட்ட அம்சங்களுக்கு உள்ளேயே இருந்து கொண்டு அதுதான் உண்மை என்று நம்புவது, அந்த ஒருமைத்தன்மை குறித்த அறியாமையில் இருப்பது. இந்த அவித்யா என்பது இறுதியாக என்ன நிலையை அடைகின்றது என்றால், அந்த வித்யாவிற்குள் அது தன்னை முழுவதுமாக கரைத்துக் கொள்கின்றது. இட் டிசால்வ்ட் as knowledge of the one. அவித்யா எப்பொழுதுமே அவித்யாவிலே இருப்பதல்ல, அது வித்யாவிற்குள் த நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ் அது எட்டியவுடன் முழுவதுமாக இது மறைந்து விடுகின்றது. ஆகையினால் இது ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த அவித்யா என்பது நிரந்தரமானது கிடையாது. ஒரு காலகட்டத்தில் அது வந்து அந்த வித்யாவிற்குள் தன்னை முழுவதுமாக கரைத்து மறைந்து விடுகின்றது. எது சாஸ்வதமாக இருக்கின்றது என்றால் அந்த வித்யா தான். அவித்யா மறைந்து விடுகின்றது. வித்யாவிற்கு வந்து எப்பொழுதுமே முடிவே கிடையாது, எப்பொழுதுமே இருக்கக்கூடியது. த நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ் என்பதுதான் எப்பொழுதுமே சாஸ்வதமாக இருக்கக்கூடியது. இந்த இரண்டு சக்திகளும், வித்யாவும் சரி அவித்யாவும் சரி, இந்த இரண்டு சக்திகளும் அந்த பரம்பொருளின் வசம் அவைகள் இருக்கின்றன. பரம்பொருளினால் அவைகள் கையாளப்படுகின்றன. பரம்பொருள் இந்த சக்திகளின் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு பல்வேறு விஷயங்களை அவைகளின் மூலம் அந்த பரம்பொருள் நடத்துகின்றது. ஒவ்வொரு தனிப்பட்ட அமைப்பிற்கும் அதற்கென்றே உரிய ஒரு பங்கை அளித்து வழி நடத்துகின்றது. ஆகையினால் இந்த வித்யாவும் சரி அவித்யாவும் சரி, இந்த இரண்டு சக்திகளும் அந்த பரம்பொருளினால் வழிநடத்தும் சக்திகளாக இங்கு காணப்படுகின்றன. இந்த அவித்யா என்பது ஒரு ஆரம்ப கட்டம் என்று கூறப்படுகின்றது. இக்னோரன்ஸ் வந்து இட் ஹாஸ் எ ப்ரிலிமினரி ரோல். ஒரு ஆரம்ப கட்டமாக அது செயல்படுகின்றது. அதனுடைய பங்கு எப்படின்னா, இட் ஹாஸ் எ ப்ரிலிமினரி ரோல்.
எதற்கு ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கின்றது என்றால், அந்த வித்யா, அந்த நாலேஜ், அதை அடைவதற்கு இந்த அவித்யா என்பது ஒரு ஆரம்ப கட்ட நிலையாக செயல்படுகின்றது. அந்த பரம்பொருள் என்ன செய்கின்றது? இந்த தனிப்பட்ட அமைப்புகளை அந்த அவித்யா என்கின்ற நிலைக்குள் செயல்படுமாறு செய்துவிட்டு, பின்பு அவைகளை அந்த வித்யா என்ற நிலைக்கு அழைத்து செல்கின்றது. ஆகையினால் இது ஒரு டைனமிக் ப்ராசஸ். இதையெல்லாம் இந்த செயல்களை எல்லாம் செய்வது இதற்கெல்லாம் இந்த அவித்யா, வித்யா இந்த 2 நிலைகளுக்கும் மேலுள்ள அந்த பரம்பொருள், அந்த சுப்ரீம், அதுதான் இங்க கூறப்படுகின்றது. சோ இந்த அவித்யா என்பது ஒரு டெம்பரரி ஃபேஸ். இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் ஃபீச்சர் கிடையாது. அடுத்தது போகலாம். Shvetasvatara Upanishad 1.9. Two unborn, the knower and one who knows not, the Lord and one who has not mastery, one unborn, and in her are the object of enjoyment and the enjoyer. Explanation. Two unborn. In each individual, there is the soul, which is involved in nature, and the Lord as the oversoul standing above nature. The soul is lost in the moment of ignorance. The oversoul is ever in knowledge of its own truth and the truth of all. The soul is a slave of nature, whereas the oversoul is the master of nature, overseeing her movements, directing them in accord with the truth of its manifestation. Both the soul and the oversoul are poises if the eternal divine in the individual scheme of manifestation. Neither of them is born in nature. Nature herself is unborn, not created. Nature is the self power of the Lord. The Lord himself as nature, higher and lower. And this nature, it is who provides the objects of enjoyment for the soul, who is the enjoyer. Nature offers all the experience that the soul needs and demands for its progression towards a full embodiment of the divine in this manifestation. Thank you, sir. தேங்க்யூ. இந்த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் பகவான் இங்க வேறொரு கோணத்திலையும் ஸ்வேதஸ்வதார உபனிஷத்திலிருந்து எடுத்து வழங்குகின்றார். ஒவ்வொரு தனிமனிதனுக்குள்ளும் அந்த டிவைன் எலிமெண்ட் சோல் இருக்கின்றது. ஆனா அது எப்படி இருக்கின்றது என்றால், அது தன்னை அந்த பிரகிருதி, அந்த இயற்கையில் முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தன்னுடைய உண்மைத்தன்மை குறித்த அறியாத நிலையில் இருக்கின்றது. fully involved in nature. Soul which is fully involved in nature. மறுபுறம் இதற்கு மேலாக இதையும் தாண்டிய வண்ணம்
அந்த ஒரு மேற்புற டிவைன் எலிமெண்ட், லார்ட் as a ஓவர் சோல் ஸ்டாண்டிங் above நேச்சர். இந்த இயற்கையில் தன்னை முழுவதுமாக இழந்துள்ள அந்த ஆன்மா வந்து அறியாமைக்குட்பட்ட இயக்கங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றது. இதில் ஈடுபடாத அந்த மேலுள்ள அந்த அதனுடைய இறை அம்சம் ஒரே அதனுடைய சாரத்துல ஒண்ணுதான். ஆனா அது வந்து ஒரு அம்சம் வந்து அதனுடைய ஒரு பகுதி வந்து தன்னை முழுவதுமாக அந்த இயற்கையினுடைய செயல்பாடுகளில் ஈடுபடுத்தி கொண்டு மூழ்கி தன்னை மறந்த நிலையில் இருக்கின்றது. அதனுடைய இன்னொரு பகுதி பார்த்தோம் அப்படின்னா அதுதான் பகவான் ஓவர் சோல் என்று கூறுகின்றார். அது தன்னை அந்த இயக்கங்களில் ஈடுபடாமல் விலகி இருக்கின்றது. அது முழுவதுமா இது வந்து ஒரு ஒரு டிஸ்டிங்விஷ் பண்றார். எப்படி வித்யால எது அவித்யால மூழ்கி இருக்கின்றது என்றால் த சோல் இன் இக்னோரன்ஸ். எது வந்து வித்யாவில் இருக்கின்றது என்றால் அந்த ஓவர் சோல். இந்த இயற்கையில் முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ள, இயற்கைக்கு அடிமையாக தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டுள்ள அந்த ஆன்மா வந்து அது அதனுடைய வசம் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. இயற்கை தான் அங்கு மேலோங்கி செயல்படுகின்றது. த நேச்சர் தான் அங்க மாஸ்டரா இருக்கின்றது. சோல் வந்து அங்க ஸ்லேவாக இருக்கின்றது, அடிமையாக இருக்கின்றது. ஆனால் அந்த ஓவர் சோல் என்பது அந்த இதில் ஈடுபடாத இருக்கக்கூடிய அந்த பகுதி என்பது அது வந்து மாஸ்டர் ஆஃப் நேச்சர், அந்த இயற்கையை ஆளுமை செய்யும் வண்ணம் இருக்கின்றது. கீழுள்ள அந்த அமைப்பினுடைய இயக்கங்களை அது மேலிருந்து பார்க்கின்றது, அதை வழி நடத்துகின்றது. இவை இரண்டும் வெவ்வேறான அம்சங்களா அந்த அந்த சோல் இயற்கையில் ஈடுபட்டுள்ள அந்த ஆன்மா என்பதும் அதில் ஈடுபடாமல் மேலிருக்கும் அந்த ஓவர் சோல் மேலுள்ள ஆன்மா என்பதும் இரு வகையான வேறுபட்ட அமைப்புகளா என்றால் இல்லை. இவை இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த எட்டர்னல் டிவைன் பரம்பொருள், சாஸ்வதமாக இருக்கக்கூடிய பரம்பொருளினுடைய இரண்டு விதமான ஒரு நிலைப்பாடுகள் என்று கூறப்படுகின்றது. Both the soul and the oversoul are voices of the eternal divine. அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், டிப்போகிராபிக்கல் எரர். இஃப் வராது. Are voices of the eternal divine in the individual scheme of manifestation. ஸோ இங்க இந்த மூலதான், இது ரெண்டுக்குமே மூலம் எங்க இருக்குன்னா டிவைன் தான் மூலம், இயற்கை மூலம் கிடையாது. அதுதான் இங்க பகவான் இங்க 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 கிளாரிஃபை, திஸ் இஸ் பீயிங் கிளாரிஃபைட். நைதர் ஆஃப் தம் இஸ் பார்ன் இன் நேச்சர். இயற்கையிலே மூழ்கி இயற்கையிலே மறைவது அல்ல. போத் த சோல் அண்ட் ஓவர் சோல் ஆர் த வாய்ஸஸ் ஆஃப் தி எட்டர்னல் டிவைன். அது இயற்கையில இருப்பதில்லை, இயற்கையை சார்ந்ததில்லை, அது டிவைனை சார்ந்து இருக்கின்றது. ஒரு காரணத்திற்காக தன்னை அறியாமையில் அது தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றது. நேச்சரும் பார்த்தோம் அப்படின்னா, ஈவன் நேச்சர் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த நேச்சர் இஸ் ஆல்சோ டிவைன், பிரகிருதி இஸ் ஆல்சோ டிவைன். அந்த கருத்தை தான் இங்கு வலியுறுத்தப்படுகின்றது. நேச்சர் வந்து தனியாக உருவாகுவது இல்லை. நேச்சர் இஸ் ஆல்சோ அன்பார்ன் அண்ட் அன்கிரியேட்டட் தான். எப்படி அந்த பரம்பொருள் வந்து அன்பார்ன் அண்ட் அன்கிரியேட்டடோ அதே போல நேச்சர், பிரகிருதி இஸ் ஆல்சோ அன்பார்ன் அண்ட் அன்கிரியேட்டட் தான். நேச்சர் என்று சொல்கின்றோமே அது என்ன என்றால் இட்ஸ் a செல்ஃப் பவர் ஆஃப் த லார்ட். லார்ட் ஹிம்செல்ஃப் அஸ் நேச்சர். அந்த நேச்சர்ல ரெண்டு இருக்கு, ஹையர் அண்ட் லோவர். பரா பிரகிருதி அபரா பிரகிருதி என்று நாம் வகைப்படுத்துகின்றோம். அதுதான் இங்க கூறப்படுகின்றது, ஹையர் அண்ட் லோவர். இந்த இயற்கை தான் வந்து அந்த இயற்கையின் வசம்
தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ள ஆன்மாவிற்கான எதில் மூழ்கி இருக்கின்றதோ அந்த ஆன்மா, எது குறித்த விஷயங்களில் அது தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றதோ அந்த விஷயங்களை எது வழங்குகின்றது என்றால் அந்த இயற்கை தான். அந்த இயற்கை என்ன செய்கின்றது? அந்த ஆன்மாவிற்கு தேவையான அனுபவங்களை இத்தகைய அமைப்புகளின் மூலம் வழங்கி அதை அறியாமையிலிருந்து, அந்த அவித்யாவிலிருந்து வித்யாவிற்கு அந்த அனுபவங்களின் மூலம் அது உயர்த்தி செல்கின்றது. அதுதான் உண்மை. இந்த ஸ்வேதஸ்வதார உபனிஷத்தும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பகவான் லைவ் டிவைன்ல வெவ்வேறு சாப்டர்ல மீண்டும் மீண்டும் த ஸ்டோரி ஆஃப் டூ பேர்ட்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். 2 பறவைகள் மாண்டியூக்க உபனிஷத்துலேருந்து பகவான் மேற்கோள் காட்டி கூறியுள்ளார். கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரியான உண்மையைத்தான் தெரிவிக்கின்றன. 2 பறவைகள், ஒரு பறவை மேல் இருக்கின்றது, மேல் உள்ள கிளையில் இருக்கின்றது. கீழ் உள்ள பறவை தான் அந்த வேர்ல்ட்லி பிளஷர்ஸ் அண்ட் பெயின்ஸ் அதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. ஒன்று தன்னில் ஈடுபடாத நிலையில் இருக்கின்றது என்று வேறொரு கான்டெக்ட்ல பகவான் அந்த மாண்டியூக்க உபனிஷத் குறித்து கூறியுள்ளார். ஸோ எல்லாமே த சேம் ட்ரூத். அதுதான் ஒன்று. இங்க என்ற எந்த கான்டெக்ட்ல பகவான் கூறுகின்றார் என்றால், ஒன்று அவித்யாவில் இருக்கின்றது, மற்றொன்று வித்யாவில் இருக்கின்றது. இந்த அவித்யாவில் இருக்கின்றதும் அத்தகைய அனுபவங்களை ஏன் அடைகின்றது என்றால், அந்த வித்யாவை நோக்கி செல்வதற்காக இத்தகைய அனுபவங்களை அடைகின்றது. அதுதான் இந்த ஸ்வேதஸ்வதார உபனிஷத்துல கூறப்படுகின்றது. அடுத்தது போகலாம். Rigveda 10.5.3. Two are joined together, powers of truth, powers of Maya. They have built the child and given him birth, and they nourish his growth. Two mothers. Two mothers work together to give birth to this child of manifestation and bring him up. One is the power of truth, knowledge which holds up and works out truth of unity, oneness. The other is the power of Maya, ignorance which is occupied with building and organizing the fact of multiplicity. Together, they further the unfoldment of the one truth in a multitude of the many. Both are indeed powers of the Divine Lord, serving His will at their respective levels, in their appointed fields. Together, they make it possible for the soul to manifest as the All. Source, Sri M.P. Pandit, Legends in the Life Divine, page 129 to 132, Deepthi Publications. Thank you, sir. Thank you, sir. Thank you. இங்க இந்த ரிக்வேதத்துல என்ன கருத்து மையமாக கூறப்படுகின்றது என்றால், போத் வித்யா அண்ட் அவித்யா இவை இரண்டுமே வரக்கூடிய சோர்ஸ் ஒன்றுதான், ஒரே சோர்ஸ்ல தான் வருகின்றது. இந்த வித்யா நாலேஜ் என்பது எதை குறிப்பிடுகின்றது என்றால், இட்ஸ் அ பவர் ஆஃப் ட்ரூத். இந்த அவித்யா எதை குறிக்கின்றது என்றால், இக்னோரன்ஸ் எதை குறிக்கின்றது என்றால், இட்ஸ் அ பவர்ஸ் ஆஃப் மாயா. ஆனா மாயா என்றால் இங்க அந்த மாயாவாதத்தில் உள்ள அது அந்த அர்த்தத்துல குறிப்பிடல. ஏனென்றால் இவை இரண்டுமே டிவைன்லேருந்து வருகின்றது என்றுதான் இங்கு கூறப்படுகின்றது. தட் விச் காசஸ் த இக்னோரன்ஸ், அந்த அர்த்தத்துல தான் இங்க பவர் ஆஃப் மாயா என்று கூறப்படுகின்றது. தட் விச் காசஸ் த இக்னோரன்ஸ், the ignorance of oneness, அதுதான் இங்க அந்த அர்த்தத்தில் தான் இங்க குறிப்பிடுகின்றது. ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா,
போத் வித்யா அண்ட் அவித்யா, பவர்ஸ் ஆஃப் ட்ரூத், பவர்ஸ் ஆஃப் மாயா, இவை இரண்டுமே ஒரே சோர்ஸ்லேருந்து தான் வருது அப்படிங்கிறார். இரண்டுமே வந்து ஒரே சோர்ஸ், இரண்டுமே ஒரே சோர்ஸ், அதனால் ஒரே சக்தியினால் தான் ஆதரித்து வளர்க்கப்படுகின்றன. போத் வித்யா அண்ட் அவித்யா. ஆகையினால் அவித்யா என்பது ஒரு தனியாக, இந்த இக்னோரன்ஸ் என்பது தனியாக உருவாக்கப்பட்டுள்ள, தானாகவே தோன்றி உள்ள சக்தி என்று நாம் நினைத்துவிட முடியாது. ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்த இக்னோரன்ஸ் என்பது இங்கு காணப்படுகின்றது. இது வந்து ரிக்வேதத்தில் சிம்பாலிக்காக கூறுகின்றார்கள். இது வந்து நம்மளுடைய மெட்டீரியல் வேர்ல்டில் அந்த கண்ணோட்டத்தில் பார்த்து நம்ம பண்ணக்கூடாது. இது சிம்பாலிக்காக கூறுகின்றார்கள். Two mothers work together to give birth to this child of manifestation and bring him up. இது வந்து சிம்பாலிக்கா தான் எடுத்துக்கணும் நம்ம. அதாவது இரண்டு ஆதரவளிக்கும் சக்திகள் ஒரு விஷயத்தை உருவாக்குகின்றன. ஒன்று வந்து பவர் ஆஃப் ட்ரூத், அந்த நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ். அடுத்தது த பவர் ஆஃப் மாயா, த இக்னோரன்ஸ். அது வெறும் அந்த பன்முகத்தன்மைகளின் பன்முகத்தன்மைகளை உருவாக்கி அதன் மூலம் அந்த அறியாமையை தோற்றுவிக்கின்றது. இந்த இரண்டுமே வந்து எதை நோக்கி செயல்படுகின்றன என்றால், இந்த இரண்டுமே வந்து எதை நோக்கி செயல்படுகின்றன என்றால், இந்த பன்முகத்தன்மையை கொண்ட இந்த அமைப்பின் மூலம் அந்த ஒருமையாக இருக்கக்கூடிய அந்த ஒரே உண்மையை வெளிப்படுத்துவதற்காக இவை இரண்டுமே செயல்படுகின்றன. டுகெதர் தே ஃபர்தர் த அன்ஃபோல்ட்மெண்ட் ஆஃப் த ஒன் ட்ரூத் இன் த மல்டிடியூட் ஆஃப் த மெனி. இவை இரண்டும் எதிரெதிராக செயல்படுவது இல்லை. இக்னோரன்ஸ் வந்து இந்த நாலேஜுக்கு வந்து எதிராக செயல்படக்கூடிய சக்திகள் கிடையாது. இவை இரண்டுமே முரண்பட்ட விஷயங்கள் கிடையாது. முரண்பட்ட விஷயங்கள் இரண்டுமே முரண்பட்டு இருக்கு அப்படின்னா அங்க ரெக்கன்சிலேஷனுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. இந்த உலகம் வந்து எப்பொழுதுமே இக்னோரன்ஸில் தான் இருக்கும். இந்த உலகத்திற்கு வந்து எப்பொழுதுமே சால்வேஷனே கிடையாதுன்னு ஆயிடும். அதுதான் மாயாவாதிகளினுடைய கருத்து. ஆனா இங்க அது மாதிரி இல்லை. இந்த ரிக்வேதத்துல அது மாதிரி கூறவில்லை. இரண்டுமே வந்து எதற்காக செயல்படுகின்றன என்றால், அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரே உண்மையை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இவை இரண்டுமே செயல்படுகின்றன. இவை இரண்டுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த பரம்பொருளினுடைய சக்திகள், அவைகள் அந்த பரம்பொருளினுடைய சங்கல்பத்தை செயல்படுத்துகின்றன. வெவ்வேறு நிலைகளில் இந்த பரம்பொருளினுடைய சங்கல்பத்தை அதற்கென்றே நிர்ணயிக்கப்பட்ட களங்களில் அவைகள் செயல்படுத்துகின்றன என்று இங்கு குறிப்பிடப்படுகின்றது. எதற்காக இந்த காரியம் நடைபெறுகின்றது என்றால், இந்த இரண்டுமே எதற்காக செயல்படுகின்றன என்றால், அந்த ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள், த சோல், ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் தன்னை பல்வேறு அமைப்புகளின் மூலமாக தன்னை வெளிப்படுத்துவதற்காக, பல்வேறு அமைப்புகளாக வெளிப்படுத்துவதற்காக இவை இரண்டுமே செயல்படுகின்றன. டுகெதர் தே மேக் இட் பாசிபிள் ஃபார் த சோல் டு மேனிஃபெஸ்ட் அஸ் த ஆல். சோல்னா ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள். டு மேனிஃபெஸ்ட் as the all, பல்வேறாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள். இதைத்தான் இந்த இரண்டுமே செய்கின்றன என்று கூறப்படுகின்றது. ஸோ இங்க இந்த நான்கு இந்த ஸ்வேதேஸ்வதார உபநிடதங்களிலும் சரி, உபநிடத்திலும் சரி, ரிக்வேத கருத்திலும் சரி, எந்த கருத்தை நாம் மேலோங்கி காண்கின்றோம் என்றால், இந்த இரண்டுமே சரி, இந்த நாலேஜும் சரி, வித்யாவும் சரி, அவித்யாவும் சரி, இரண்டுமே அந்த பரம்பொருளினுடைய இரண்டு சக்திகள். அந்த வித்யா என்பதுதான் சாஸ்வதமாக இருப்பது. இந்த அறியாமை, இந்த அவித்யா என்பது ஏதோ ஒரு காரணத்திற்காக தற்காலிகமாக இருக்கக்கூடியது. அது இறுதியில் தன்னை முழுவதுமாக அந்த வித்யாவில் கரைத்துக் கொள்கின்றது. எதற்காக இந்த அவித்யா என்கின்ற நிலை அந்த பரம்பொருளினால் உருவாக்கப்பட்டுள்ளது என்றால்,
இந்த அவித்யா என்கின்ற நிலையின் மூலமாக அந்த வித்யா என்கின்ற நிலையை அடைவதற்காக இந்த நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதுதான் மைய கருத்தாக இங்கு பகவான் இத்தகைய இதன் மூலம் மேற்கோள் காட்டியுள்ளார். இந்த மைய கருத்தின் அடிப்படையில் தான் பகவான் வந்து மேலே உள்ளே அந்த சாப்டருக்குள்ளே செல்கின்றார். பேராகிராஃப் 1க்கு உள்ளே போகலாம். பிஃபோர் தட் சார், ஒரு பேசிக் டவுட் ஒன்று இருக்கு. சொல்லுங்க சார். இந்த ரிக்வேதா இதுல the two mothers சிம்பாலிக்கா சொல்றது பவர் ஆஃப் ட்ரூத் அண்ட் பவர் ஆஃப் மாயா இல்லையா? எஸ். they have built the child அப்படிங்கிறார். அந்த சைல்டு இது என்ன ரெஃபர் பண்றாரு சார் பகவான்? இது சைல்டு பகவான் ரிக்வேதம் தான் இது வந்து இந்த அந்த சைல்டு அப்படிங்கிற ஒரு சிம்பாலிக் ஃபிகரை வந்து குறிப்பிடுகின்றது. சி இட் இஸ் ரிக்வேதத்துல இந்த சைல்டு அப்படிங்கிறது ஒரு சிம்பாலிக்கா குறிப்பிடப்படுகின்றது. இந்த சைல்டு அப்படிங்கிறது மேனிஃபெஸ்டேஷன் தான் நான் நினைக்கிறேன். த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைன் தான். எதுக்காக அப்படித்தான் நான் வந்து இன்டர்பிரட் பண்ணிக்கிறேன். த சைல்டு அப்படிங்கிறது இட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன், த மேனிஃபெஸ்டட் வேர்ல்டு, மேனிஃபெஸ்டட் யூனிவர்ஸ். இந்த மேனிஃபெஸ்டட் யூனிவர்ஸ் ரெண்டு சக்திகளாலும் தான் உருவாக்கப்படுகின்றது. ஒன்று ஒரு பக்கம் பவர் ஆஃப் ட்ரூத், ஒரு பக்கம் பவர் ஆஃப் மாயா. இவை இரண்டினாலும் உருவாக்கப்பட்டுள்ளது தான் இந்த யூனிவர்ஸ், இந்த 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 பிரபஞ்சம். அப்படிதான் நான் இன்டர்பிரட் பண்றேன். ஏன்னா அதை பத்தி இங்க கொடுக்கல. தே ஹவ் நாட் ஸ்ரீ எம்பி பண்டிட்டினுடைய விளக்கத்துல கொடுக்கல. மேபி பகவானினுடைய ஒரிஜினலா அவருடைய வேதிக் சிம்பாலிசம் இருக்கு, அதுல பார்த்தா மேபி வில் கெட் மோர் லைட் ஆன் திஸ். நான் பார்த்துட்டு வேணா சொல்றேன், இல்லை வேற யாராவது கூட பார்த்து சொல்லலாம். நான் இப்படிதான் இன்டர்பிரட் பண்றேன். ஐ மே பி ராங் ஆல்சோ. அந்த மேனிஃபெஸ்டட் டிவைன், அதைத்தான் இந்த சைல்டு அப்படின்னு கூறப்படுகின்றது என்று நான் நினைக்கின்றேன். நம்ம எல்லாம் சேர்ந்தது இல்லையா? இதுதான். ஏன்னா இந்த ரெண்டுமே பவர் ஆஃப் மாயா, பவர் ஆஃப் ட்ரூத் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது தானே இந்த வெளிப்பாடு. இந்த மேனிஃபெஸ்டட் யூனிவர்ஸ் வந்து இரண்டுமே சேர்ந்து தானே இருக்குது. they have built a child and given him birth and they nourish his growth. அப்படிதான் இங்க that is how நான் புரிஞ்சிட்டு இருக்கிறேன். I may be wrong also, but since you have asked this question, நான் இன்னும் டீப்பா அது இதோடைய கருத்து எங்க பார்க்கலாம் அப்படின்னா, மேபி இதனுடைய ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல பகவான் வேதிக் சிம்பாலிசம் அதோட ரிக்வேதத்தினுடைய இதுல ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காரான்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த எக்ஸ்பிளனேஷன் அது குறித்து இல்லை. ஏன்னா இங்க ஒரே ஒரு இதை நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னா, two mothers work together to give birth to this child of manifestation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல தட் இஸ் இனஃப்னு தான் நினைக்கிறேன். தட் இட் செல்ஃப் இஸ் இனஃப். சைல்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது த மேனிஃபெஸ்டட் யூனிவர்ஸ் அண்ட் பிரிங் ஹிம் அப். இதுதான் நான் புரிஞ்சிட்டு இருக்கிறேன். திஸ் இஸ் ஹவ் ஐ இன்டர்பிரட். சைல்டுங்கிறது ஜீவாத்மாவை குறிக்கிறது சார். இது சீக்ரெட் ஆஃப் வேதால பகவான் வந்து நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு 3-4 இடத்துல. அதனாலதான் அரவிந்தரும் அன்னையும் சொல்ற ஒரே ஒரு கருத்து வந்து இந்த சைத்திய புருஷன் அப்படின்னு சொல்றது அது வேற யாருமே சொல்லாத ஒரு கருத்து. சோல் ஜீவாத்மாங்கிறது எல்லாருக்கும் காமன். ஆனா சைத்திய புருஷன்ங்கிறது வந்து சில பேருக்கு தான் மேல மேல வருது அப்படின்னு சொல்லும் போது அதை பத்தி மேல மேல விவரிக்கிறார் சார். இந்த சீக்ரெட் ஆஃப் வேதான் பகவானோட புஸ்தகத்துல 5-6 இடத்துல வந்து இந்த சைல்டு அப்படிங்கிறத பகவான் வந்து சிம்பாலிக்கா எக்ஸ்பிளைன் பண்றார். ஸோ இட் மே ரெஃபர் ஜீவாத்மா ஆர் மோர் பர்டிகுலர்லி ஃபார் அவர் இது இன்டெக்ரல் யோகால வந்து சைத்திய புருஷனை குறிக்கிறது. அது சம்பந்தமா நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காரு சார். தேங்க்யூ சார். இல்ல சைத்திய புருஷனை குறிக்கின்றதா இல்ல ஒட்டுமொத்த வெளிப்பாடான அந்த பிரபஞ்சத்தை? ஏன்னா அந்த பிரபஞ்சத்துல ரெண்டுமே பிரபஞ்சம் தானே ரெண்டுமே கலந்த நிலையில இருக்கின்றது இல்லையா? அந்த பிரபஞ்சம் இப்ப அப்போ காஸ்மிக் சோல்னு ஆயிடும் சார். சார் அப்போ காஸ்மிக் சோல்னு ஆயிடும். அதை பத்தி நிறைய தனி சாப்டர் நீங்களே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. அதான் அப்கோர்ஸ் இதை வந்து நம்ம ஒரே ஒரு இது இங்க இதனுடைய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல
இருக்கிறது வந்து கொஞ்சம் இம்ப்ளிசிட்டா இருக்குது. டூ மதர்ஸ் ஒர்க், இது வந்து ஸ்ரீ எம்பி பண்டிட்னுடையது. அதுல வந்து நம்ம கம்ப்ளீட்டா இது வந்து ஹீஸ் அன் அத்தாரிட்டி, அதுல ஒன்றும் நம்ம சந்தேகம் வேணாம். டூ மதர்ஸ் ஒர்க் டுகெதர் டு கிவ் பர்த் டு திஸ் சைல்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு இருக்கிறார். டு த சைல்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன்னா மேனிஃபெஸ்டேஷன் ஆகிய இந்த குழந்தையை அப்படின்னு தான் அர்த்தம். அப்படிதான் நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். இந்த மேனிஃபெஸ்டேஷன் இந்த யூனிவர்ஸ் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைன். இந்த வெளிப்பாடாகிய இந்த குழந்தையை இரண்டு சக்திகள் ஆதரவு அளித்து போஷித்து வளர்க்கின்றன அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இங்கே குறிக்கப்பட்டுள்ளது. பட் ஸ்டில் டு பி ஆன் த சேஃப் சைட் நான் வந்து நீங்களும் ரெஃபர் பண்ணலாம், நானும் ரெஃபர் பண்றேன். வேற ஏதாவது விளக்கம் பெட்டர் எக்ஸ்பிளனேஷன் இருக்காங்கிறத நம்ம பார்க்கலாம். Thank you very much, sir. Sir? Yes, sir. நீங்க சொன்னீங்க அந்த ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இதுல வந்து எக்ஸ்பிளனேஷன்ல நீ இம்ப்ளிசிட்டா சொன்னீங்க, எனக்கு எக்ஸ்பிளிட்டாவே கொடுத்திருக்க மாதிரி சார். இம்ப்ளிசிட்டாவே போது அது எக்ஸ்பிளிசிட்டாவே தான் இருக்கு சார். அதான் இட் இஸ் எக்ஸ்பிளிசிட். அது இப்படிதான். தட் இஸ் ஹவ் இமிடியேட்லி ஐ பர்சீவ். நான் அதனால தான் அதுல ரொம்ப சைல்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ஆகிய அப்படின்னு தான் அர்த்தம். இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா the child of manifestation. Child of manifestation என்ன அர்த்தம்னா மேனிஃபெஸ்டேஷன் ஆகிய அப்படின்னு தான் அர்த்தம். தட் இஸ் ஹவ் அதுக்கு அர்த்தம். அதுக்கு அப்படிதான் அர்த்தம் வருது சார். அப்படிதான் அர்த்தம் அதுக்கு. ஆமா சார். இது ஏன்னா நம்ம பேசுறது எல்லாமே இந்த உலகத்தை பத்தி பேசுறோம். எங்க நம்ம பேசுறோம்னா போன சாப்டர்ல இந்த காஸ்மாஸை பத்தி பேசுறோம், யூனிவர்ஸை பத்தி பேசணும். இங்க என்ன கேள்வி என்னன்னா, யூனிவர்ஸ் என்பது மாயையா உண்மையா, அதுதான் இங்க கேள்வி. இப்ப அந்த கேள்விதான் நம்ம அது குறித்த பதிலுக்காகத்தான் நம்ம தேடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த பிரபஞ்சம் என்பது மாயையா இல்ல அது ரியாலிட்டியா, அப்படிதான் கேள்வி. இப்போ அது மாயை இல்லைன்னு உறுதியாயிடுச்சு. ஏன் அப்படின்னா ரியாலிட்டி தான் அப்படின்னா ஏன் இந்த ரியாலிட்டியை நம்மளால பர்சீவ் பண்ணிக்க முடியல அப்படின்னா நம்ம இக்னோரன்ஸ்ல இருக்கிறோம் இல்லையா? இங்க இக்னோரன்ஸ் காணப்படுகின்றது. இங்க இக்னோரன்ஸ் காணப்படுகின்றது என்றால் எங்கு காணப்படுகின்றது? இந்த இக்னோரன்ஸும் காணப்படுகின்றது, வித்யாவும் காணப்படுகின்றது என்றால் இங்க யூனிவர்சல் தானே, யூனிவர்ஸான மேனிஃபெஸ்டேஷன். அப்படிதான் நான் தட் இஸ் ஹவ் ஐ பர்சீவ்ட். பட் பெட்டர் எக்ஸ்பிளேஷன் இருந்தா ஐ வில் வெல்கம். நானும் பார்க்கறேன் வேற ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் இருக்கா. இப்போ இந்த பேராகிராஃப் இது வரைக்கும் வர இந்த இதுல வந்து திருப்பி இந்த மூணு விஷயமா தான் வருது சார். வித்யா ஸ்டேஷன். சோ இது ரெண்டு பேரும் இது பண்ற இது வந்து எல்லாம் சிம்பாலிக்கா மதர்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு பேருமே வந்து ஹெல்ப் பண்றது. இது வந்து பாசிட்டிவா ஹெல்ப் பண்றது, இன்னொன்னு நெகட்டிவா ஹெல்ப் பண்றது. அப்படிதான் அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். எம்கேஆர் சார் கிரியேட் டூ மதர்ஸ் கிரியேட் அப்படின்ற வார்த்தை வரதுனால இட் கேனாட் பி ஜீவாத்மா ஆர் இட் கேனாட் பி சைக்கிக் ஜீவா. ரெண்டும் தே ஆர் நாட் வித்தின் கிரியேஷன். ஜீவாத்மா நம்ம சம்பிரதாயத்துல does not descend into birth, but it is above birth, but it is very close to the divine. Psychic being அப்படித்தான். After the end, it goes to its resting place, collects what it has to do again, and then comes into another birth. அதனால இன்னும் தேடி பார்க்கணும். அதுக்கு வரைக்கும் appropriate explanation is that both the mothers create the manifestation அப்படின்னு தான் appropriate எனக்கு தோன்றும். அதுதான் that is how we perceive. Yes, ஏன்னா we are talking about the universe which whether it is a reality or it is a மாயா வாங்கறதா கொஸ்டினுக்கு தான் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த சாப்டரும் வருகின்றது. இக்னோரன்ஸ் அண்ட் நாலேஜில் இருக்கிறோங்கிறது தெளிவா, அதனாலதான் நம்மளால வந்து பர்சீவ் பண்ண முடியல அப்படின்னு தெரியுது. இந்த பிரபஞ்சத்துல ரெண்டுமே இருக்கு, வித்யாவும் இருக்கு அவித்யாவும் இருக்கு. ரெண்டுமே இருக்கு அப்படின்னா ரெண்டுமே வந்து ரெண்டுமே வந்து ஒரே சோர்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரே சோர்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கும்பொழுது they are talking about the manifestation. அதுதான் நீங்க that is how we should perceive. பட் ஸ்பெசிஃபிக்கா இதனுடைய விளக்கம் வேற எங்காவது பகவான் கொடுத்துருக்காராங்கிறத பாக்குறேன்.
வேற எங்கேயாவது கொடுத்துருந்தா கூட நம்ம எடுத்துக்கலாம், அப்ராப்ரியேட்டாக இருந்தால் எடுத்துக்கலாம். பேராகிராஃப் 1 நம்ம உள்ள போகலாம். Paragraph 1. In our scrutiny of the 7 principles of existence, it was found that they are one in their essential and fundamental reality. For if even the matter of the most material universe is nothing but a status of being of spirit, made an object of sense, envisaged by the spirit's own consciousness as the stuff of its forms, much more must the life force that constitutes itself into form of matter and the mind consciousness that throws itself out as life and the supermind that develops mind as one of its powers be nothing but spirit itself, modified in apparent substance and in dynamism of action, not modified in real essence. Thank you. Thank you. Thank you. Can Explanation. Yeah. I please. read, sir? Please. Explanation. It would be appropriate to refer to the chapter 28 of Book 1, Sevenfold Chord of Being, with reference to the 7 principles of existence mentioned here by Sri Aurobindo. Cosmic existence is founded on the 7-fold principles of Sat, Chit, and Ananda, supermind, mind, life, and matter. We have the upper hemisphere. We have the lower hemisphere. In between is the principle of light, Mahas, called the supermind. The descending and ascending gradations of involution and evolution correspond to these 7 principles. Each principle has its own world based upon that law. Sat, Chit, Ananda, Maharloka, Manomaya, Pranamaya, Annamaya. Even though these 7 principles are separately organized, they are not shut out from each other. They are interrelated. We are aware of mind, life, and body and ignorant of the rest, that is Sat, Chit, Ananda, and supermind. The origin, the continent, the initial, and the ultimate reality of all that is in the universe is the twin principle of transcendent and infinite Sat, Chit, Ananda. In the universe, only one principle, say matter, may be initially apparent. It may seem to be the sole principle of things. Everything else that appears afterwards may seem to be no more than its forms and results. Such a front presented by being may be only the appearance. It may hide behind its mask its real truth. When one principle is manifest in cosmos, all the rest of the 7 principles are not only simply present and inactive in it, but they are secretly at work. Therefore, in the material universe, all the 7 principles are bound to evolve. Apparent life is to evolve from its hidden life. Apparent mind is to evolve from its hidden mind. Apparent supermind is to evolve from its hidden supermind, and the twin glory of Satchidananda is to evolve from the concealed spirit within supermind.
All these 7 principles are one in their essential and fundamental reality. The matter we see in this material universe is nothing but a status of being of the spirit. It is made an object perceivable by our senses. Spirit sees matter as the stuff of its own form. It is the life force that constitutes itself into form of matter, the mind consciousness that throws itself out as life, the supermind that develops mind as one of its powers. All these are nothing but spirit itself, modified in apparent substance and in dynamism of action. But they are not modified in real essence, that is Satchidananda. It is the same in all these states. For example, ice, water, and water vapor are essentially the same in their essence. Thank you, sir. Thank you. பகவான் சடனா ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு. In our scrutiny of the 7 principles of existence, it was found that they are one in their essential and fundamental reality அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு எங்க ரெஃபரன்ஸ் பகவான் கொடுத்துருக்காரு அப்படின்னா புக் 1ல சாப்டர் 28ல. அது வேணா விருப்பம் உள்ளவர்கள் பார்க்கலாம், ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். பட் அதனுடைய எசன்ஸ் தான் இங்க மீண்டும் தரப்பட்டுள்ளது. த 7-fold காட் ஆஃப் பீயிங். 7-fold காட் ஆஃப் பீயிங் அப்படின்னா இங்க நம்ம பிரபஞ்சத்துல பார்க்குற எந்த விஷயமாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த 7 பிரின்சிபிள்ஸால இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஒன்று டாமினண்ட்டாக இருக்கும், ஆனால் மற்றது மறைஞ்சிருக்கும். ஒன்று டாமினண்ட்டாக இருக்கும், மற்ற 6 பின்னாடி மறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த 7 பிரின்சிபிள்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுதான் அதனுடைய இந்த சாப்டர்னுடைய மைய கருத்து. 7 பிரின்சிபிள்ஸ் அப்படிங்கிறது மேலே இருக்கிற சச்சித் ஆனந்தா, நடுப்புற இருக்கிற இடையில இருக்கக்கூடிய அந்த சூப்பர் மைண்ட், கீழே இருக்கக்கூடிய மைண்ட், லைஃப் அண்ட் பாடி. இந்த 7 பிரின்சிபிள்ஸ் தான் 7-fold காட் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறார் பகவான். இது எல்லா நிலையிலும் இருக்கும் அப்படிங்கிறார். சில நிலையில மேட்டர் மேலோங்கி இருக்கும், அதுக்கு பின்னாடி இந்த 6 பிரின்சிபிள்ஸும் விதிகளும் உண்மைகளும் பின்னாடி மறைந்திருக்கும் அப்படிங்கிறாரு. சில நிலையில லைஃப் பிராணசக்தி மேலோங்கி இருக்கும், ஆனா அதுக்கு பின்னாடி மற்ற 6 மறைந்திருக்கும் அப்படிங்கிறாரு. அடுத்த நிலையில மைண்டு இருக்கும், மைண்ட் மேலோங்கி இருக்கும், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிலையில மற்ற 6 மறைந்திருக்கும் அப்படிங்கிறார். ஸோ இது எல்லாமே ஒன்றுடன் ஒன்று இணை பிரியாமல் இருப்பது. இது எல்லாமே அது எல்லாத்துக்கும் உள்ள எசன்ஸ் எதுன்னா எல்லாமே மாடிஃபைடு தான். ஒரே எசன்ஸினுடைய மாடிஃபிகேஷன்ஸ் தான். எசன்ஸ் என்னன்னு பார்த்தா சச்சிதானந்தா. அதுதான் மைய கருத்தாக கூறுகின்றார் பகவான் இங்க. அதனுடைய விளக்கம் தான் தரப்பட்டுள்ளது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இனிஷியலா பார்த்தோம் அப்படின்னா மேட்டர் தான் இந்த பிரபஞ்சத்துல டாமினண்டா இருக்கு இல்லையா. நம்ம உலகத்தை எடுத்துக்கொண்டா நமக்கு தெரிஞ்சது மேட்டர் தான். கண் முன்னால தெரியறது, பிரத்யட்சமா தெரியறது பார்த்தோம் அப்படின்னா மேட்டர் தான் நமக்கு கண் முன்னால தெரிகின்றது. ஸோ அதைத்தான் நம்ம நம்புகின்றோம், உண்மை என்று நம்புகின்றோம். மெட்டீரியலிஸ்ட் அதை தாண்டி செல்ல விரும்புவது இல்லை. அதுதான் ஏகமாக இருக்கக்கூடிய ஒரு விதியாக, செயல்படும் விதியாக பொதுவாக எல்லோராலும் கருதப்படுகின்றது. மேட்டர் தான் இன்னைக்கு டாமினேட் பண்ணுது. எல்லா ஃபீல்ட்லையும் மேட்டர் தான் டாமினேட் பண்ணுது. அது தாண்டி அவர்கள் செல்வது இல்லை, மெட்டீரியலி செல்வது இல்லை. அதற்கு பிற்பாடு தோன்றுவது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய வடிவங்களாகவும் அதனுடைய விளைவுகளாகவும் தான் தோன்றுகின்றன. ஆனால் பகவான் இந்த சாப்டர்ல இது குறித்து விளக்கும் பொழுது என்ன கோருகின்றார்? அத்தகைய தோற்றம் வெறும் தோற்றம் தான் அப்படிங்கிறார். அதாவது மேட்டர் தான் பேஸ், மேட்டர்ல இருந்தா எல்லாம் வருது, மற்ற எல்லாமே அதுல இருந்து டிரைவ் ஆகுது அப்படிங்கிறது தான் ஒரு பொதுவாக நாம் நினைக்கின்றோம். ஆனால்
அத்தகைய ஒரு தோற்றம், முன் தோற்றம் வந்து வெறும் தோற்றம் தான் அப்படிங்கிறார். அதற்கு பின்னால வந்து ஒரு உண்மை இருக்கின்றது அப்படிங்கிறார். இது வந்து ஒரு முகமூடி அணிந்தது போல மேட்டர் வந்து காணப்படுகின்றது நமக்கு முன்னால். அதற்கு பின்னால வந்து ஒரு ரியல் ட்ரூத் இருக்கு அப்படிங்கிறார். ஒரு விதி இந்த பிரபஞ்சத்துல வந்து தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது அனைத்து 7 இந்த விதிகளும் அடிப்படை விதிகளும் அதன் உடனேயே இருக்கின்றன அப்படிங்கிறார். இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான கருத்தை பகவான் விளக்குகின்றார். இந்த 7-fold கார்ட் ஆஃப் பீயிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் சாப்டர். அது வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை தான் குறிப்பிடுகின்றது. இது வந்து வெறும் தியரி கிடையாது. ஒரு பிரின்சிபிள் எங்க இருக்குதோ அதற்கு பின்னால எல்லாமே இருக்கு அப்படிங்கிறார் பகவான். அது இருப்பது மாத்திரமல்ல, செயல்படாத நிலையில் கூட இருக்கலாம். ஆனா அதாவது செயல்படாத நிலையில் இருப்பது அல்ல, அது மாத்திரமல்ல, வெறும் வெறும் இருப்பது மாத்திரமல்ல, அவைகள் மறைமுகமாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றன அப்படிங்கிறார். தே ஆர் சீக்ரெட்லி அட் ஒர்க். அந்த 7 விதிகளும், ஒரு விதி இருந்தாலும் கூட அதற்கு பின்னால மற்ற விதிகள் இயங்கிக் கொண்டே செயல்பட்டு கொண்டே இருக்கின்றன. அது மேற்புறத்தில் நம்மால காண முடியவில்லை. அதே போல இந்த பிரபஞ்சத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த 7 விதிகளும் வந்து எப்படி இருக்கின்றன என்றால், ஒன்றிலிருந்து மற்றொன்று பரிணாம வளர்ச்சியின் மூலம் ஈடுபட்டு வெளிப்படும் வண்ணம் இருக்கின்றன அப்படிங்கிறார். ஒரு விதியில இன்னொரு விதி இருக்கு, அந்த விதியில இன்னொரு விதி இருக்கு, இன்னொரு அப்படியே எல்லாமே உள்ளடங்கி இருப்பதனால ஒன்றிலிருந்து ஒன்று வெளிப்பட்ட வண்ணம் பரிணாம வளர்ச்சியின் மூலம் தன்னை வெளிப்படுத்தும் வண்ணம் இருக்கின்றன அப்படிங்கிறார். எப்படி வந்து மேற்புறத்தில் காணக்கூடிய அந்த பிராணசக்தி இயக்கம் வந்து மறைந்துள்ள அந்த பிராணசக்தி இயக்கத்திலிருந்து வெளிப்படுகின்றது, அதே போல மேற்புறத்தில் காணக்கூடிய அந்த மைண்ட் பார்த்தோம் அப்படின்னா அது ஏற்கனவே இருக்கின்றது. அந்த லைஃப் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபல்ல மைண்ட் ஏற்கனவே இருக்கின்றது, அதிலிருந்து தான் மைண்ட் வருகின்றது. அதே போல இந்த சூப்பர் மைண்ட் எதில் இருக்கின்றது என்றால் அந்த மைண்ட்ல இருக்கின்றது. apparent super mind is to evolve from its hidden super mind. சூப்பர் மைண்ட்ல இருந்து எது வரப்போகின்றது என்றால் இந்த ஹிடன் சச்சிதானந்தா. ஸோ எல்லாமே வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கிறது. இதுதான் இந்த 7 பிரின்சிபிள்ஸ். ஏன்னா இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பேராகிராஃபை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆறால் தான் நீங்க ஏன்னா பகவான் வந்து அதை குறிப்பிட்டுள்ளதால அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இங்க அந்த விளக்கம் தரப்பட்டுள்ளது. இங்க பகவான் என்ன கூறுகின்றார், இந்த 7 விதிகளும் சரி, இந்த 7 விதிகளும் வந்து அதனுடைய அடிப்படை தன்மை, ஃபண்டமெண்டல் உண்மை என்னவென்றால் ஒரே அடிப்படை உண்மையை அடிப்படையில் தான் இந்த 7 விதிகளும் செயல்படுகின்றன. இந்த சடப்பொருள்ல இன்னும் எதை சடப்பொருள் என்று நினைக்கக்கூடிய அந்த சட உலகில் அது உண்மையிலேயே என்னவென்றால் அது வந்து அந்த மெய்ப்பொருளினுடைய ஒரு நிலைதான். எதை சடப்பொருள் என்று இந்த மெட்டீரியல் யூனிவர்ஸ்ல கூறுகின்றோமோ அது உண்மையிலேயே அது என்னவென்றால் இட் இஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் பீயிங் ஆஃப் த ஸ்பிரிட். அந்த மெய்ப்பொருளினுடைய ஒரு நிலைதான் இந்த சடப்பொருள். ஆனால் நம்முடைய புலன்களின் மூலம் எளிதில் கண்டறியும் வண்ணம் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதுதான் இங்க வித்தியாசம். அந்த மெய்ப்பொருள் அந்த சடப்பொருளை தன்னிலிருந்து வேறுபட்ட ஒரு அம்சமாக கருதுவது இல்லை. தன்னுடைய அம்சமாகத்தான் அந்த மெய்ப்பொருள் கருதுகின்றது. அந்த சடப்பொருளை எடுத்துக்கொண்டால் அதன் உள்ளே இருப்பது அந்த லைஃப் பிரின்சிபிள், லைஃப் ஃபோர்ஸ் அதற்குள்ளேயே இருக்கின்றது. அந்த லைஃப் பிரின்சிபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்குள்ள இந்த மைண்ட் கான்சியஸ்னஸ் அதற்குள்ளேயே இருக்கின்றது. அந்த மைண்ட்
பிரின்சிபல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்குள்ள சூப்பர் மைண்ட் இருக்கின்றது. ஸோ இதெல்லாமே ஒன்றிற்குள் ஒன்று பொதிந்து இருக்கின்றன. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரே மெய்ப்பொருள் தன்னை பல்வேறு ரூபங்களில் தன்னை வேறுபடுத்தி கொண்டு வெளிப்படுத்துகின்றது. ஒரே பொருள் தான் தன்னை வெவ்வேறு நிலைகளில் தன்னை வேறுபடுத்தி வெளிப்படுகின்றது. எல்லாமே ஒரே ஸ்பிரிட் தான், ஒரே மெய்ப்பொருள் தான். அது பல்வேறு விதமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இந்த மாடிஃபிகேஷன்ஸ், இந்த மாறுதல்கள் அதனுடைய மைய உண்மையாக இருக்கக்கூடிய, விதை போன்ற உண்மையாக அம்சமாக இருக்கக்கூடிய அந்த எசென்ஷியல் ட்ரூத் அது மாறுவதில்லை. அது எப்பொழுதுமே ஒரே விதமாகத்தான் இருக்கின்றது. இந்த சச்சிதானந்தா தான் எசென்ஷியல் ட்ரூத், ரியல் எசென்ஸ் அந்த சச்சிதானந்தா. அது மாறுவதில்லை. எல்லாத்துலேயும் அது எப்பொழுதுமே அது மாறுவதில்லை. அப்பேரண்ட் சப்ஸ்டன்ஸ், மேற்புறத்தில் காணப்படும் விஷயங்கள் தான் மாடிஃபை ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அந்த தண்ணீரினுடைய வெவ்வேறு வடிவங்களை பார்க்கின்றோம். தண்ணீரே தான் ஐஸ் கட்டியாக இருக்கின்றது, பனியாக இருக்கின்றது. அதை நம்ம ஹீட் பண்ணால் வாட்டர் வேப்பராக மாறுகின்றது, ஃபாகாக மாறுகின்றது. ஸோ எல்லாமே அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அதோட எசென்ஷியல் நேச்சர் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் தான். அதே போல தான் இந்த எசென்ஷியல் நேச்சரில் மாடிஃபிகேஷன் கிடையாது, அப்பேரண்ட் சப்ஸ்டன்ஸில் தான் மாடிஃபிகேஷன் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். இப்போ ஏன் இதெல்லாம் கூறுகின்றார் என்றால் பகவான் விளக்கக்கூடிய காரணத்திற்காகத்தான். அது என்ன காரணத்துக்காக கூறுகின்றார் என்றால், இக்னோரன்ஸ் எப்படி வந்தது, இன்கான்ஷியன்ஸ் எப்படி வந்தது, அதை விளக்குவதற்காகத்தான் பகவான் இந்த உண்மைகளை நமக்கு கூறுகின்றார். மேற்கொண்டு செல்லலாம். All are powers of one power of being, and not other than that all existence, all consciousness, all will, all delight, which is the true truth behind every appearance. And they are not only one in their reality, but also inseparable in the sevenfold variety of their action. They are the seven colors of the light of the divine consciousness, the seven rays of the infinite. And by them, the Spirit has filled in on the canvas of his self existence, conceptually extended, woven of the objective warp of space and subjective woof of time. The myriad wonders of his self creation, great, simple, symmetrical in its primal laws and vast framings, infinitely curious and intricate in its variety of forms and actions, and the complexities of relation and mutual effort of all upon each and each upon all. Thank you, sir. Thank you, sir. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? Yes, sir. Matter, life, mind, and supermind are all powers of one power of being, and not other than that all existence, all consciousness, all will, all delight, which is the true truth behind every appearance. They are not separate and only one. They are also inseparable in the sevenfold variety of their action. As in a rainbow, they are seven colors of the light of the divine consciousness. They are the seven rays of the infinite. The self-existence of the infinite is conceptually extended as space and time. It is like a large canvas woven of the objective warp of space and the subjective woof of time. The Spirit has filled it with the innumerable wonders of his self-creation. They are great, simple, symmetrical in its primal laws and vast framings. They are infinitely curious, that is, each one is unusual and strange, and intricate in its variety of forms and actions. We find in them complexities of relation and mutual effect of
all upon each and each upon all. They are all interwoven and nothing remains in isolation. Thank you, sir. தேங்க்யூ. இந்த பிரபஞ்சத்தில் காணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒன்னோட ஒன்று லிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. நம்ம 7 பிரின்சிபல்ஸ் பார்த்தோம். இந்த 7 பிரின்சிபல்ல ஏதோ ஒரு பிரின்சிபலோட தான் நம்ம டீல் பண்றோம். இதை தாண்டி இந்த 7 பிரின்சிபலை தாண்டி வேற எதுவுமே டீல் பண்றது இல்லை. மேட்டர், லைஃப், மைண்ட், சூப்பர் மைண்ட், சச்சித்தானந்தா, எல்லாமே வந்து என்ன பார்த்தோம்? ஒன்றோடன் ஒன்று இணைந்தது, ஒன்றன் பின்னால் மற்றவைகள் இருக்கின்றன, ஒன்றனுள் மற்றவைகள் அனைத்துமே இருக்கின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். அது மாத்திரமல்ல, இந்த 7 பிரின்சிபல்ஸும் மாடிஃபைடா தன்னை தெரிகின்றது. ஒரு பக்கம் மேட்டரா, ஒரு சமயம் மேட்டராக வெளிப்படுகின்றது, ஒரு சமயம் மைண்டாக வெளிப்படுகின்றது, ஒரு சமயம் பார்த்தோம் அப்படின்னா அந்த லைஃபாக வெளிப்படுகின்றது, சூப்பர் மைண்ட். இதெல்லாம் ஆனா எல்லாத்துக்கும் எசென்ஷியல் ட்ரூத் வந்து ஒண்ணுதான். அந்த இந்த 7 அம்சங்களாக இருந்தாலும் சரி, இந்த 7 அம்சங்களுக்கும் பின்னால் இருப்பது ஒரே உண்மைதான். அதனுடைய சீடு, விதை போன்ற உண்மை வந்து ஒன்றுதான், அது மாறுவது இல்லை. இந்த உண்மை என்பது அனைத்திற்கும் பொதுவாக இருப்பது, அனைத்தினுள்ளும் இருப்பது, அது மாறுபடுவதே இல்லை. எப்படி வந்து அந்த வானவில்ல வந்து நம்ம 7 நிறங்களை பார்க்கின்றோமோ, அதே போல்தான் அந்த டிவைன் கான்சியஸ்னஸ், இறை பேருணர்வினுடைய ஒரு 7 நிறங்களாக வெளிப்படுவதுதான் இவை இந்த 7 விஷயங்களும். 7 rays of the infinite என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த பரம்பொருளினுடைய அந்த செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ், ஏன் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து ஆதியும் அந்தமும் இல்லாதது, தானாகவே சுயம்புவாக இருக்கக்கூடியது. அதை யாரும் இட் இஸ் அன்பார்ன் அண்ட் அன்கிரியேட்டட். அதுதான் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி இன்ஃபினிட். அது எப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது? இந்த பிரபஞ்சம் என்பது இட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் தி டிவைன் அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி அந்த செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தி இன்ஃபினிட் எப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது? அதை நம்ம வந்து 2 விதமாக நம்ம வந்து அறிந்து கொள்கின்றோம். அது எப்படி அறிந்து கொள்கின்றோம்? இடமாக அறிந்து கொள்கின்றோம், காலமாக அறிந்து கொள்கின்றோம். இடம் என்கின்ற அந்த கான்செப்ட், காலம் என்கின்ற அந்த கான்செப்ட், இந்த 2 கான்செப்ட் மூலமாக நம்ம அறிந்து கொள்கின்றோம். அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? கன்செப்சுவலி எக்ஸ்டெண்டட் அப்படிங்கிறார். பகவான் என்ன கூறுகின்றார்? The spirit has filled in on the canvas of his self-existence, conceptually extended அப்படிங்கிறார். கன்செப்சுவலி எக்ஸ்டெண்டட் அப்படிங்கிறார். எப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது? அந்த பரம்பொருள் காலமாகவும் இடமாகவும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. சரி, இடம்னா நம்ம தெரியும். இடம்னா நம்ம வந்து பொருளாக பார்க்கின்றோம். இந்த இடம் சொல்றோம், அந்த இடம் சொல்றோம். நம்மால வந்து அந்த இடம் என்பதை நம்மால வந்து நேரடியாக பார்க்க முடிகின்றது. அதனால்தான் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? அப்ஜெக்டிவ் வார்ப் ஆஃப் ஸ்பேஸ். இங்க பகவான் வந்து 2 விஷயங்களை சொல்றார். காலம், இடம். இடம் என்பது அப்ஜெக்டிவா திடப்பொருள், திடவான விஷயம், அதனால்தான் அப்ஜெக்டிவான விஷயம். காலம் என்பது நம்மால நேர்ல பார்க்க முடியாது, ஆனா உணர்கின்றோம், சப்ஜெக்டிவா நமக்குள்ளே உணர்கின்றோம் இடம் நேரம் என்பதை. ஸோ சப்ஜெக்டிவாக உணர்கின்றோம். இந்த 2 விஷயங்களாலும் ஒரு பின்னலாக நெய்யப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த பிரபஞ்சம் என்பது. இட் இஸ் லைக் அ லார்ஜ் கேன்வஸ் ஓவன் ஆஃப் த அப்ஜெக்டிவ் வார்ப் ஆஃப் ஸ்பேஸ். இந்த தறியில வந்து நெட்டிழை குறுக்கிழைன்னு சொல்லுவாங்க, அதை தான் வார்ப் அண்ட் வூஃப் அப்படிம்பாங்க. அது ஆங்கிலத்தில் வந்து சொற்பிரயோகமாக, அதாவது ஒரு இன்றியமையாத அம்சமா ஒரு பொருள் எடுத்துக்கிட்டா 2மே வந்து 2 கலந்து ஒன்றுடன் ஒன்று
இரண்டுமே சேர்ந்து இருப்பவை. அதை குறிக்கும் வண்ணமாக வார்ப் அண்ட் வூஃப் அப்படிங்கிற ஒரு சொற்பிரயோகத்தை ஆங்கிலத்தில் உபயோகிப்பார்கள். பகவானும் பார்த்தோம் அப்படின்னா அந்த வார்ப் அண்ட் வூஃப் அப்படிங்கிறத நிறைய இடத்துல உபயோகித்திருக்கின்றார். இந்த பிரபஞ்சம் என்பதே வார்ப் அண்ட் வூஃப், நெற்றிழை குறுக்கிழைனா அந்த ஒரு பக்கம் ஒரு ஸ்பேஸ், இடம் என்கின்ற ஒரு திடமான விஷயம், மறுபுறம் டைம் என்கின்ற ஒரு சப்ஜெக்டிவான விஷயம், நமக்குள்ளே அறியக்கூடிய விஷயங்கள். இவை இரண்டாலும் நெய்யப்பட்ட ஒரு பெரிய ஒரு அமைப்பாக இருப்பதுதான் இந்த பிரபஞ்சம் என்பது. அந்த பிரபஞ்சத்துல எப்படி இருக்கு, அந்த மெய்ப்பொருள் என்ன செய்திருக்கின்றது? innumerable wonders of his self creation. இங்க 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 உருவாக்கப்பட்டது எல்லாமே ஒண்டர்ஸ் தான். innumerable wonders of his self creations. அதை யாரும் மறுக்க முடியாது இல்லையா? இயற்கையில பார்க்கறது எல்லாமே நம்மளுக்கு ஒன்றத ஆச்சரியப்படும் வண்ணம் தான் அமைந்துள்ளன. எப்படி அமைந்துள்ளன என்பதை பகவான் அழகாக வர்ணிக்கின்றார். ஒரு மாபெரும் விஷயங்களாகவும் இருக்கின்றன, சில சமயம் ஒரு எளிமையான விஷயங்களாகவும் இருக்கின்றன, சிம்மெட்ரிக்கலா இருக்கின்றது. அதாவது அதோடைய அடிப்படை விதிகளை பார்த்தோம் அப்படின்னா சிம்மெட்ரி தான் பார்க்குறோம். சிம்மெட்ரினா எப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரியா ஒரு 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 ஒழுங்குடன் இருப்பவை. அடிப்படை விதிகள் ஒரு ஒழுங்குடன் செயல்படுவைகளாக இருக்கின்றன. பெரிய அமைப்புக்குள்ள, பெரிய சட்ட அமைப்புக்குள்ள எல்லாமே ஒரு அடிப்படை விதிகள் ஒரு ஒழுங்குடன் செயல்படும் விதிகளாகத்தான் இந்த பிரபஞ்சத்தில் காணப்படுகின்றன. அந்த ஒழுங்குடன் செயல்படும் விதிகள் இல்லை அப்படின்னா அந்த பிரபஞ்சத்துல எப்பொழுதுமே கயாஸ் தான் இருக்கும், ஒழுங்கீனம் தான் காணப்படும். ஆனால் அது மாதிரி காணப்படலை. இந்த பிரபஞ்சம் என்பது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஏதோ ஒரு நியதிக்குட்பட்டு தான் செயல்படுகின்றது. அது மாத்திரமல்ல, இங்கு காணப்படும் பல்வேறு விஷயங்கள்லாம் எப்படி காணப்படுகின்றது என்றால் பகவான் எவ்வாறு வர்ணிக்கின்றார்? இன்ஃபினிட்லி கியூரியஸ் அப்படிங்கிறார். கியூரியஸ்னா இங்க ஆங்கில சொல்லுக்கு என்ன ஒரு அர்த்தம் என்றால், ஒரு பக்கம் கியூரியஸ் என்றால் ஒரு விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு ஆர்வம் வருவது, அது கியூரியஸ். இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் அன்யூஷுவலாக இருப்பது. ஒரு கியூரியஸ் பர்சன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சா இருக்கிறான் அந்த பையன், மற்றவர்களிடமிருந்து மாறுபட்டு காணப்படுவது, வழக்கத்திற்கு மாறாக காணப்படுவது, அதுதான் இந்த கியூரியஸ் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம். இந்த பிரபஞ்சத்தில் காணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தே ஆர் இன்ஃபினிட்லி கியூரியஸா இருக்கு அப்படிங்கிறார் பகவான். ஒவ்வொரு விஷயமும் அப்படியே அற்புதமா மற்றவைகளிலிருந்து மாறுபட்ட வண்ணம் காணப்படுகின்றன. இன்ட்ரிகேட் இன் இட்ஸ் வெரைட்டி ஆஃப் ஃபார்ம்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ். ரொம்ப நுண்ணியமாக அதனுடைய வடிவங்களிலும் சரி, செயல்பாடுகளிலும் சரி, ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் மிக நுண்ணியமாக அவைகள் காணப்படுகின்றன. அது மாத்திரமல்ல, எல்லா விஷயங்களும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுடன் ஒன்று சம்பந்தப்பட்டவைகளாக இருக்கின்றன. இங்க பிரபஞ்சத்துல எதுவுமே தனியாக இருப்பது அல்ல, ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பவை. ஆனால் அந்த சார்ந்து இருக்கும் அந்த ஒன்றுடன் ஒன்று இருக்கக்கூடிய அந்த உறவு, அந்த கலப்பு என்பது எளிதாக நம்மால புரிந்து கொள்ள முடியாது. இட் இஸ் a complexities of relation அப்படிங்கிறாரு. அவ்வளவு எளிதாக நம்மால புரிந்து கொள்ள முடியாது, அவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஆனா ஒன்றுடன் ஒன்று சம்பந்தப்பட்டவைகளாக இருக்கின்றன. இந்த பிரபஞ்சத்துல ஒன்றை மற்றொன்று பாதிக்கின்றன. ஒன்றில் ஏற்படும் ஒரு இயக்கம் மற்றொன்றில் மற்றொரு எதிர் இயக்கத்தை தோற்றுவிக்கின்றது. எதுவுமே இங்க தனித்து இருப்பதில்லை. இது நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். ஒரு விஷயம் ஒரு இடத்துல நடந்ததுன்னா அது மற்றொரு இடத்துல அது எல்லா ரீதியிலையும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. எல்லாமே ஒன்றுடன் ஒன்று கலந்து இருக்கின்றன, எதுவுமே தனியாக இருப்பதில்லை. எதற்காக கூறுகின்றார் என்றால் பகவான் இந்த பிரபஞ்சம் அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடாக காணப்படுகின்றது. அவ்வாறு வெளிப்பாடாக காணப்படும் அந்த பிரபஞ்சம் இத்தகைய பல்வேறு அம்சங்களை கொண்டதாக இருக்கின்றது என்பதை பகவான் ஒரு வர்ணனையாக இங்கு தருகின்றார் நமக்கு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருப்பது அந்த 7 பிரின்சிபிள்ஸ் தான். அந்த 7 பிரின்சிபிள்ஸுக்கும் மையமாக எசென்ஷியலாக இருப்பது ஒரே ட்ரூத் தான், அதுதான் சச்சிதானந்தா. அதை விவரிப்பதற்காகத்தான் பகவான் கூறுகின்றார். அடுத்தது போகலாம் சார். ஒரு எஸ் சார். சின்ன அந்த செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இந்த ஒரு கேன்வாஸ் அதை சொல்லி அது ஸ்பேஸ் அண்ட் டைம் ஊஃப் அண்ட்
வார்ப் அண்ட் வூஃப், அதாவது ஊடும் பாவுமா இந்த நெய்யறது ஊடும் அப்படின்னு சொல்லி பாவும், அதான் நெட்டிழை குறுக்கிழைமாங்க, ஊடும் பாவும் சொல்லுவாங்க. ஊடும் பாவுமானது. அது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சார் அந்த உதாரணம். ரொம்ப 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 அழகா இருக்கு அந்த உதாரணம். பகவான் ஆமா, கொடுத்திருக்கிற அந்த உதாரணம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. பியூட்டிஃபுல். ஆமா ஆமா, பகவான் இந்த வார்ப் அண்ட் வூஃப் வந்து அப்படி நிறைய இடத்துல யூஸ் பண்றாரு. லைவ் டிவைன்ல சாவத்திலையும் யூஸ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். வார்ப் அண்ட் வூஃப் அப்படிங்கிறது பகவானினுடைய ஒரு ஃபேமஸ், ரொம்ப ஃபேவரட் யூசேஜ் அது. இந்த இடத்துல அது ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஆமா ஆமா, அப்படிதான். எஸ். நெக்ஸ்ட் உள்ள போகலாம் நம்ம. These are the 7 words of the ancient sages. By them have been created, and in the light of their meaning are worked out, and have to be interpreted the developed and developing harmonies of the world we know, and the worlds behind, of which we have only an indirect knowledge. The light, the sound is one. Their action is sevenfold. Thank you, sir. தேங்க்யூ சார், தேங்க்யூ. இந்த 7 பிரின்சிபிள்ஸ் வந்து 7 வேர்ட்ஸ் ஆஃப் த ஏன்ஷியன்ட் சேஜஸ் அப்படிங்கிறார் பகவான். இந்த 7 பிரின்சிபிள் தான் வந்து இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தை வந்து எப்படி, பிரபஞ்சம் வந்து 2 நிலையில இருக்கின்றது. பிரபஞ்சம் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு ஸ்டாக்னண்டா இருப்பதில்லை, ஒரு மாற்றமே அடையாத இருப்பதே கிடையாது. மதர் என்ன சொல்கின்றார்கள், இந்த யூனிவர்ஸ் வந்து இந்த க்ஷணத்துல ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த க்ஷணத்துல வேற ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க மதர். இந்த யூனிவர்ஸ் வந்து கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் அப்படிங்கிறாங்க மதர். 2 விஷயம் மதர் சொல்றாங்க. ஒன்று, யூனிவர்ஸ்ல ஒரு விஷயம் மற்ற ஒரு விஷயத்தை போல இருக்கவே இருக்காது அப்படிங்கிறாங்க. 2வது, தி யூனிவர்ஸ் நெவர் ரிமைன்ஸ் தி சேம் அப்படிங்கிறாங்க. இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் அப்படிங்கிறாங்க. இதுல எப்படி அப்படின்னா, ஒரு ஒத்திசைவோடு எல்லாமே வந்து அந்த மாற்றம் நடைபெறுகின்றது. ஹார்மனிஸ், ஒன்றுடன் ஒன்று எல்லாமே இணக்கமாக செயல்படுகின்றன இந்த பிரபஞ்சத்துல. அந்த இணக்கம், அந்த ஒத்திசைவு இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சம் என்பது இருக்க முடியாது. ஏன்னா பிரபஞ்சம் என்பது வெறும் இந்த எர்த் மாத்திரம், பூமி மாத்திரம் அல்ல. எவ்வளவோ சிஸ்டம், சோலார் சிஸ்டம்ஸ், ஸ்டார், எவ்வளவோ இருக்கின்றது. எல்லாமே வந்து ஏதோ ஒரு நியதியில் இயங்குகின்றன. அந்த ஹார்மனி இல்லை அப்படின்னா எல்லாமே ஒன்றுடன் ஒன்று முட்டி மோதி அந்த குழப்பம்தான் ஏற்படும். அது இருக்க முடியாது. ஸோ என்ன நடைபெறுகின்றது, ஒரு ஒத்திசைவுடன் கூடிய உலகங்கள், ஒத்திசைவு என்கின்ற அம்சம் வந்து எப்பொழுதுமே தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. இது எதனால் சாத்தியமாகின்றது என்றால் இந்த 7 விதிகளினால் தான் சாத்தியமாகின்றது. The developed and developing harmonies of the world have been created by the 7 principles அப்படிங்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பகவான் என்ன கூறுகின்றார், இத வந்து நம்ம காணக்கூடிய உலகம், இது நம்ம பார்க்கக்கூடிய உலகம் என்று நாம் காணும் உலகம், இதில் மாத்திரம் நாம் புரிந்து கொண்டால் மாத்திரம் பத்தாது. நாம் காணக்கூடிய உலகத்தில் மாத்திரம் இதனுடைய செயல்பாடு, அதாவது ஒத்திசைவோடு இவ்வாறு இந்த உலகத்தை உருவாக்கும் இதனுடைய செயல்பாட்டை நாம் காணக்கூடிய உலகத்தில் மாத்திரம் புரிந்து கொண்டால் பத்தாது, நம்மால் காண முடியாத உலகங்களும் இருக்கின்றன. அது குறித்த நமக்கு நேரடியான ஞானம் கிடையாது. அவைகளின் மூலமாகவும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். These are the 7 words of the ancient sages.
by them have been created and in the light of their meaning are worked out and have to be interpreted, the developed and developing harmonies of the world we know and the worlds behind of which we have only an indirect knowledge. இந்த காணும் உலகத்தில் மாத்திரம்தான் இதனுடைய செயல்பாடை நாம் கண்டறிவதுடன் நிறுத்தி கொள்ளக்கூடாது. நம் காணாத உலகங்களும் இருக்கின்றன, அது குறித்த நேரடியான ஞானம் இல்லை. அங்கேயும் இந்த ஹார்மனிஸ் இதனுடைய செயல்பாடு, இந்த 7 விதிகளுடைய செயல்பாடு அமைந்திருக்கின்றது. ஒளி என்பது ஒன்று, ஒலி என்பது ஒன்று, லைட் என்பது ஒன்று, சவுண்ட் என்பது ஒன்று. ஒரு இதுக்காக பகவான் கூறுகின்றார். இதனுடைய ஆனா ஒவ்வொரு ஆக்ஷனும் பார்த்தோம்னா 7 விதமாக 7-fold இருக்கு அப்படிங்கிறார். their action is 7-fold என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறது அடுத்த பேராகிராஃப்ல கூறுகின்றார். இதனுடைய எக்ஸாக்ட் மீனிங், ஏன்னா நம்ம காலம் கருதி நான் அதை கொடுக்கல இங்க. வில் ஃபைண்ட் அ எக்ஸ்பிளனேஷன். இது என்ன 7 வேர்ட்ஸ்னா என்ன, எப்படி செயல்படுகின்றது என்பது குறித்த விளக்கத்தை பகவான் பின்வரும் பேராகிராஃப்ல தராரு. நம்ம அடுத்த செஷன்ல நம்ம அதை பார்க்கலாம். இப்போதைக்கு அந்த 7 பிரின்சிபிள்ஸ் இதன் அடிப்படையில் தான் அனைத்துமே செயல்படுகின்றன என்பதுதான் மைய கருத்து. வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம செஷனை முடித்துக் கொள்ளும். இது சவுண்ட் 7 டைப்ஸ்ங்கிறது இந்த ஸ்வரங்கள் அதோட ஒத்து போறது இல்லை சார்? ஆமா, 7 ஸ்வரங்கள் அங்கேயும் வருது. அது அந்த 7 அப்படிங்கிறது இட் ஹஸ் காட் சம் ஸ்பிரிச்சுவல் மீனிங். அதான் லைட்டுக்கு ரெயின்போ சொல்லிட்டார் இல்லையா? ஆமா, அது 7 வர்ணங்கள். ஆமா. The light is one, the sound is one, but their action is 7-fold அப்படிங்கிறார். வேறு எதுவும் கருத்துக்கள் இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் செஷன்.